இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் கேட்டாங்க, சார் என்ன சார் இதுன்னு சொல்றீங்க, அதாவது வந்து டைவர்ஸை பத்தி பேச போறோம், ஆனா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கான்ட்ராஸ்டா இருக்கே சார் அப்படின்னு. உண்மையிலே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். இதுதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய டைட்டில். இந்த டைட்டில் வந்து இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா? சார் ஆகுது சார். ஆகுது சார். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, இந்து திருமண சட்டம் 13(1). இந்த 13(1) வந்து நம்மளுடைய, அதாவது வந்து இந்த டைவர்ஸை பத்தி தான் பேசுது. 13(1) நம்ம வந்து இந்த 13(1) பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். நம்ம வேற எந்த ஒரு சட்டத்துக்குள்ளேயும் போகல. அதுல வரும்போது இந்த 13(1) வரும்போது ஏதாவது 1, 2 வந்தா டச் பண்ணுவோம். ஆனா வந்து இன்னைக்கு நம்ம பேச போறது ஒன்லி டைவர்ஸை பொறுத்து. ஆனா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்ன சார், டைவர்ஸை பேசிட்டு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு? ஆமா, வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு அவன் 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 வாழ்க்கையை வாழ்வதற்கே. அதுதான் அந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே அப்படிங்கிற இதனுடைய அர்த்தம். இப்ப இந்து திருமண சட்டம் 1955 அப்படின்னு போட்டிருக்கீங்களா சார், அப்ப இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் எல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் இருந்தது இல்ல. என்ன சார் அப்படின்னா, ஆமா, 1955 தான் டைவர்ஸ்ங்கிற கான்செப்டே வருது. அப்ப இந்த டைவர்ஸ்ங்கிற கான்செப்டே 1955 தான் வந்து இந்த இந்து திருமண சட்டம் 1955 படி டைவர்ஸ்ங்கிற விஷயமே அப்பதான் வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க இருப்பாங்க, பிடிக்கலைன்னா போயிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அறுத்து கட்டுறது அப்படின்லாம் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது தொன்று தொட்டு காலங்களாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இப்ப இந்த இந்து திருமண சட்டம் 1955 வந்து வந்த பிறகுதான் டைவர்ஸ்ங்கிற கான்செப்டே உள்ள வருது. நம்ம இப்ப அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த சொர்க்கமே நரகமா மாறிடுச்சுன்னா, புரியுதுங்களா? சொர்க்கம் நரகமாக மாறும்போது மீட்டு தரும் பொறுப்பை ஏணியாக இருந்து சட்டம் ஏற்கிறது. அதுதான் இந்த டைவர்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப பொதுவா நீதிமன்றத்துல நம்ம தாக்கல் செய்யற மனுக்களை வந்து என்ன சொல்லுவோம்னா வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருமண உறவு தொடர்பான சிக்கல்களை கையாளும் போது அதை அசல் மனு அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த இந்து திருமணத்தை கையாளும் போது அசல் மனுன்னு சொல்றோம். அதனாலதான் HMOP, ஹிந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப நான் வந்து சட்டத்தை பத்தி சொல்ல போறது இல்ல, சட்டம் எப்படி நம்ம வாழ்க்கையை தொடுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். சரிங்களா? 1955 முன்னாடி விவாகரத்து என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நவீன சமுதாயத்தில் ஒரு தம்பதியினர் வந்து மகிழ்ச்சியின்றி இணைந்து வாழ்வதை விட பிரிந்து வாழ்வது நிம்மதியாக இருந்தால் சிறந்தது என்பதே இந்த சட்டம் வந்து நமக்கு வந்து அங்கீகரிக்குது. அவங்க வந்து ஒன்னா இருந்து கஷ்டப்படுறத காட்டிலும் பிரிஞ்சு வாழ்ந்தா நம்ம நிம்மதியா இருப்போம்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த சட்டம் வந்து உதவுது. இதுதான் வந்து இந்த இது இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அதாவது இந்த சட்டம் வந்து இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 13(1) இந்து திருமண சட்டம். சரிங்களா? இப்ப இந்த திருமணத்திற்கு இந்த வந்து இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 13(1) ஸ்மால் 1, அதாவது ஐ மாதிரி வரும் இல்லையா, ரோமன் லெட்டர்ல இதுல வரும் இல்லையா ஐ, அதாவது ஸ்மால் 1. அது ஆக்சுவலா ஐ இல்ல, ஸ்மால் 1. 13(1) ஸ்மால் 1 இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அடல்ட்ரி. என்ன சொல்லுது? அடல்ட்ரியை பத்தி பேசுது. இது வந்து அடல்ட்ரி அப்படிங்கிறத பத்தி பேசுது. என்ன சார் குழப்பத்தை ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னா, அடல்ட்ரி தான் இப்ப இதே இல்லையா சார், அஃபென்ஸே இல்லையா சார், அப்புறம் எப்படி சார்னா, ஆமா, இப்ப வந்து கிரிமினல் லால வந்து அடல்ட்ரிய வந்து அஃபென்ஸ் இல்ல எடுத்துட்டாங்க. அதுல தண்டனை கொடுக்க முடியாது. 2 மேஜராக உள்ள, அதாவது வயது வந்த 2 நபர்கள் சேர்ந்து வாழ்வதையோ அவர்களுக்குள் உறவு வைத்துக் கொள்வதையோ வந்து இன்னைக்கு வந்து 497 நினைக்கிறேன். ஹிந்து பழைய நம்ம CRPC 497
ஆமா, கிரிமினல் சட்டத்துல குற்றவியல் சட்டத்துல 497 ஒரு குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நீக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப சட்டம் இருக்கு இல்லையா? குடும்ப சட்டத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ்ல இன்னைக்கும் விவாகரத்துக்கு வருவதற்கு அது ஒரு வலுவான காரணமா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அடல்ட்டிங்கிறது கிரிமினல் லால நீக்கப்பட்டாலும் சிவில் இந்த இந்த ஹெச்எம்ஓபி வழக்குகளை பொறுத்தவரை அடல்ட்டிங்கிறது ஒரு கிரவுண்டு, வேலிட் கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விவாகரத்து இந்த அடல்ட்ரி மூலியமாக நிரூபிக்கப்பட்டால் மனு செய்தவர் யார் மீது மனு செய்கிறாரோ அவரிடமிருந்து அவருக்கு விவாகரத்து வழங்கப்படும். நிரூபிக்கப்பட்டால் அடல்ட்ரிங்கிறதுக்கான சில எவிடன்சஸ் சில இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நிரூபிக்கப்படும். ஆனா அவருக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்டனை கிடைக்காது. குற்றவியல் சட்டத்தில் அதை நீக்கிட்டாங்க. ஆனா ஹெச்எம்ஓபியில பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சுருக்கமா வந்து இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து 13(1) ஸ்மால் IA. இது வந்து என்ன? ஸ்மால் 1A. இது என்னன்னா கொடுமைனா 2 வகையான கொடுமை இருக்கு. பிசிக்கல் டார்ச்சர் அண்ட் மென்டல் டார்ச்சர். இந்த 2 கொடுமைகளுக்குமே வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பேசிக் ரீசன். ஏதாவது வந்து டைவர்ஸ் கேட்கறதுக்கு, அதாவது உடல் ரீதியான கொடுமை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சில பேர் வந்து சிகரெட்ல சுடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிப்பாங்க, இது அதாவது வந்து சூடு போடுவாங்க. இந்த மாதிரியான காயங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மருத்துவ சான்றிதழ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து அவசியம். கோர்ட்ல வந்து அவசியமா கேட்பாங்க. அந்த மாதிரி உடல் சம்பந்தமான, அதாவது பிசிக்கல் வயலன்ஸுக்கான காயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து மருத்துவ சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுத்து இது பண்ணலாம். ஆனா மன ரீதியான கொடுமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மென்டல் குரூயல்டி, இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துணை மற்றொரு துணை, சார் நான் இப்ப சொல்றது வந்து ஆண் பெண் இருவருக்குமே சேர்ந்த விஷயம். பெண்ணுக்கு மட்டும்னு சொல்லல, ஆணுக்கு மட்டும்னு சொல்லல, 2 பேருக்கு சேர்ந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். ஏன்னா ஹெச்எம்ஓபிங்கிறது இருவருக்குமே தான். ஆணும் பெறலாம், பெண்ணும் பெறலாம். புரியுதுங்களா? டிவிசி மாதிரி இல்லை இது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் பெண் இருவருக்குமே வந்து இந்த ஹெச்எம்ஓபியில வந்து ரைட்ஸ் இருக்கு. அதாவது 2 பேருக்குமே இந்த நம்ம சொல்ற குற்றங்கள், இது இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருந்தா 2 பேருக்குமே அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெண் அடல்ட்டியில இருந்தாலும் இது கிடைக்கும். அது மாதிரி இப்ப மன ரீதியான கொடுமை இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பப்ளிக்ல மனைவியை திட்டுறதோ இல்ல மனைவி கணவனை திட்டுறதோ இந்த மாதிரி திட்டுறாங்க அப்படின்னா பப்ளிக்ல இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் முன்னில வந்து தாழ்வாக பேசுறது, அதே மாதிரி சந்தேகப்படுறது, சஸ்பிஷன் இருக்குங்களா? நிறைய எனக்கு தெரிஞ்சு இப்ப வரக்கூடிய வழக்குகள்ல ஒரு 70% ஆஃப் ஹெச்எம்ஓபி வந்து ஒன்லி ஆன் சந்தேக கிரவுண்டு தான். அதாவது டவுட் தான் கிரவுண்டா வந்து கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த மன ரீதியான கொடுமைகள்ல வரும். அதாவது டவுட்டு, அதே மாதிரி வந்து வரதட்சணை கேட்டாரு, அது கேட்டாரு, இது கேட்டாருன்னு சொல்லி ஆண் மேல பெண் போடுற பொய்யான வழக்குகள் அதுவும் வரும் சார் மனக்கொடுமையில. அதையும் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதாவது உங்கள் கணவர் மீது மனைவி வரதட்சணை கேட்டதாக பொய்யான வழக்கு போட்டிருக்கிறார் என்பது நிரூபணமானால் அந்த ஒரு கிரவுண்டே டைவர்ஸ்க்கு ஓகே, டைவர்ஸ்க்கு நீங்க கேட்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி மனைவியை வந்து கணவன் வந்து 4 பேர் முன்னாடியே உனக்கு சமைக்க தெரியல, ஒண்ணும் தெரியல, உங்க அம்மா வீட்டுல இதே பழகிட்டு வந்தியா, இதே செஞ்சுட்டு வந்தியா, அப்படி இப்படின்னு பேசுறாங்க பாருங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள் மற்றவர்கள் முன்னாடி பேசும்போது இதனால் ஏற்படும் இது இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அதாவது மனக்கொடுமையில சேரும். அதாவது குரூயல்டி, மென்டல் குரூயல்டியில வருது. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது, அதாவது இந்த மென்டல் குரூயல்டிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் கூட வாழ்ந்தா என் உயிருக்கோ அல்லது மனதிற்கோ ஆபத்து ஏற்படும். இதையே நல்லா புரிஞ்சுக்கங்க, உயிருக்கோ அல்லது மனதிற்கோ.
அது பிசிக்கலி மென்டலி ரெண்டுக்குமே உயிருக்கோ மனதிற்கோ ஆபத்து ஏற்படும் என்று உணர்ந்தால் அதை வந்து கொடுமை அப்படின்னு வரையறது. இந்த கொடுமையை, இந்த கொடுமைன்னா என்ன சார், எது சார் கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கொடுமை. உயிருக்கும் மனதிற்கும் ரெண்டுக்குமே ஆபத்து ஏற்படும், ரெண்டுல எதுக்காவது ஒண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அது வந்து கொடுமை அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சரிங்களா? இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மனைவியை வந்து அடிக்க மாட்டேங்கிறாரு புருஷன். ஆனா என்ன பண்றாரு, எல்லார் முன்னாடியும் வந்து திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? என்னாடி சோறு சமைக்கிற, இதுல உப்பும் இல்ல புளியும் இல்ல அப்படின்றது, இல்லைன்னா உனக்கெல்லாம் சமையல்னா என்னன்னு தெரியுமா, சோத்த முன்ன பின்ன பார்த்திருக்கியா அப்படிங்கிறது. இந்த மாதிரியான திட்டு வந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்கள அடிக்கல, ஆனா அவங்கள வந்து திட்டுறாங்க, அவங்கள வசைப்பாடுவது. இந்த வசைப்பாடும் போது இப்ப எப்படி, இது ஒரு கண்ணாடி கதை மாதிரி. அதாவது கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சாதான் உடைக்கணுங்கிறது இல்ல, அதுல டெய்லி சின்ன சின்னதா கீறல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் கண்ணாடி அதனுடைய தரத்தை இழந்துடும். அதுபோல மனைவியின் மனம் அப்படிங்கிறதும் நீங்க காயப்படுத்தாத பேச்சுக்கள் மூலமாக, அதாவது ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி அடிச்சா வந்து அது வந்து காயம், ஆனா திட்டுனா அது பெருங்காயம். பெருங்காயம்னா சமையல பெருங்காயம் இல்ல, பெரிய காயம். என்ன அது மாதிரி நம்ம வந்து என்னன்னா திட்டுவதன் மூலமாகவும் இது பண்றது மூலமாகவும் மனச்சிதைவை வந்து நம்ம வந்து ஏற்படுத்த, மனச்சிதைவு இல்ல அதாவது கொடுமையை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த பிசிக்கல் குரூயல்டி அண்ட் மென்டல் குரூயல்டி இது வந்து ப்ரூவ் பண்றது, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தர் மனு தாக்கல் செய்யறாரோ, என்ன இப்படி எல்லாம் பண்ணாரு, இந்தாங்க வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, இந்தா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கேளுங்க, எங்க எதிர்த்து வீட்டுக்காரங்களை கேளுங்க, நாங்கள் குடியிருக்கிற வீட்டு ஓனரை கேளுங்க அப்படின்னு சில சாட்சிகள் மூலமாகவோ அதன் மூலமாகவோ நிரூபிக்கப்பட்டால், அவர் அடிக்கிறாரு, இல்ல அவர் வந்து இந்த மாதிரி தினம் திட்டுறாரு, நாங்கெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு 4 பேர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்கள்ட்ட அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஆடியோ வீடியோ இன்னைக்கு தான் வந்து டிஜிட்டல் ரெக்கார்டிங், டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 65B ஒரு சர்டிபிகேட் இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் தான் பண்ணாரு அப்படின்ற நிறுவனம் ஆச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைட், டன். அதுக்கு அடுத்து பிரிவு 13(1)B இதுக்கு போறோம். டெசர்ஷன். என்ன சார் டெசர்ஷன் அப்படின்னா, பிரிந்து வாழ்தல். என்ன பிரிந்து வாழ்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து கணவன் மனைவி பேசாம இருந்து கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் பிரிந்து இருந்தாங்க அப்படின்னா, அதுல அதன் அடிப்படையில வந்து 13(1)(1)B நீங்க வந்து இது கேட்கலாம். புரியுதுங்களா? டைவர்ஸ் கேட்கலாம். எப்படின்னா, இப்போ இதை கொஞ்சம் குழப்பிக்கிற கூடாது. லாயர்ஸ் நிறைய இருக்கீங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கீங்க. ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. சார் 1 வருஷம் கல்யாணமாகி 1 வருஷம் கழிச்சே டைவர்ஸ் போடலாம்ல சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நாம் அது வந்து ஜென்ரலா நீங்க HMOP ஃபைல் பண்றது. ஆனா இது வந்து ரீசனே, காரணம். இப்ப நம்ம எப்படி வந்து அடல்ட்ரி பார்த்தோம், பிசிக்கல் அண்ட் மென்டல் குரூயல்டி பார்த்தோம், அது மாதிரி இந்த டெசர்ஷன்ங்கிறது ஒரு காரணம். பிரிந்து வாழ்தல். பிரிந்து வாழ்தல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் குறைந்தது 2 வருடங்களுக்காக, குறைந்தது 2 வருடங்களாக ஒருவருக்கு ஒருவர் பேசாமலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இல்ல, பேசாமல் தனித்தனியாக இருந்தால் அது வந்து டெசர்ஷன் வரும். என்ன சார், இப்போ ஒரு கணவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார், ஒரு மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்ப கணவர் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, 2 வருஷம் ஆகுது திரும்பி வர்றதுக்கு. அப்பனா வந்து என் கூட என் கணவர் இல்ல, 2 வருஷமா போயிட்டாரு அப்படி டெசர்ஷன்ல கேட்க முடியுமா? அப்படி இல்ல. இந்த டெசர்ஷன்ங்கிறது இன்னொன்னு உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் தெளிவா, அதாவது இதுலயே வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்ப இந்த டெசர்ஷன்ங்கிறது அப்படி இல்ல. அதாவது 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுதல். ஒண்ணு மனப்பூர்வமாக
2 பேரும் பிரிஞ்சு நான் உன்னோட வாழ விரும்பல அப்படின்னு சொல்லி உறுதியான எண்ணத்தோட பிரிஞ்சு போயிடுறது. இந்த மாதிரி 2 வருஷங்கள் இருந்தாலே நீங்க கோர்ட்ல போய் ஐயா நாங்க 2 வருஷமா பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் என்னைய 2 வருஷமா பிரிஞ்சிருக்காரு, அதனால எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். காரணங்களுக்கு, அதாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது டைவர்ஸ் எனக்கு 2 வருஷமா நான் பிரிஞ்சு இருந்தாலே எனக்கு நீங்க வந்து டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்ப இதுல இன்னொரு ஒரு இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் டெசர்ஷன் ஒண்ணு இருக்கு. இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஒரே வீட்டுல இருப்பாங்க, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க. ஆனா இவரும் பேச மாட்டாரு, அந்த அம்மாவும் பேசாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவரும் பேச மாட்டாரு, அந்த அம்மாவும் பேசாது. இவர் வேலையை பார்ப்பாரு, அந்த அம்மா வேலையை பார்க்கலாம். அந்த அம்மா தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம், இவர் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறாரு. இந்த மாதிரி 2 வருஷம் வாழ்ந்தாலும் கூட கன்ஸ்ட்ரக்டிவ் டெசர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெசர்ஷன் மூலியமா நீங்க வந்து பிரிந்து வாழ்றது மூலியமா நீங்க வந்து இது பண்ணலாம். சார் இது யார் சார் அது கிறுக்கிறது? சார் தயவு செய்து கிறுக்காதீங்க சார். சார் தயவு செய்து கிறுக்காதீங்க. அங்க பாருங்க, நான் வேண்டி விரும்பி சார் அது யாருன்னு பாருங்க, அதை கொஞ்சம் எடுத்து விட சொல்லுங்க, இல்லைன்னா அந்த சாம்சங்கை காலி பண்ணி விடுங்க. சாம்சங் ஏதோ ஒன்று வந்து கிரிக்கெட் போகுது. ஓகேங்களா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இதுவும் ஒரு வகையான அது கிரவுண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க, சரி சார் கல்யாணமாகி ஒரு 10-20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது கேட்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு கதையை ஒன்று சொல்றேன். ஒரு 80 வயசு 50 ஒரு 50 வயசு பெரியவர் ஒருத்தர் வந்து வர்றார். 50 வயசுக்காரர் ஒருத்தர் வர்றார். பெரியவர்னு சொல்லக்கூடாது 50 வயசு. இப்ப சொன்னா நிறைய பேர் கோபம் வந்துடும். ஏன்னா 50 வயசுக்காரர் ஒருத்தர் வர்றார். ஐயா நானும் கிட்டத்தட்ட கல்யாணமானதுல இருந்து 49 50 வருஷமா பொறுத்து பார்த்துட்டேன். அதல்ட்டி கல்யாணமானது வந்து ஒரு 30 வருஷம் பொறுத்து பார்த்தேன். 20 வயசுல கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கிறோம், இல்லை 21 கல்யாணம் 30 வருஷமா இருந்து பொறுத்து பார்த்துட்டேங்க. என்னால முடியலைங்க, எனக்கு வந்து விடுதலை வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு வயதானவர்களும் கேட்டு வர்றாங்க. நம்மள்ட்ட எல்லாம் ஒருத்தர் 70 வயசுக்காரர் ஒருத்தர் கேட்டு வந்தாரு, ஐயா என்னால தாங்கவே முடியல, இத்தனை வருஷம் என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இந்த அம்மா உள்ள இருந்துட்டு என்னை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி 70 வயசுக்காரர் வந்தார். நாங்க உண்மையில கோர்ட்ல நீதிபதியா கேட்டார், என்ன சார் இந்த வயசுல டைவர்ஸ் கேட்கிறாரு, நீ வேற வழி இல்லைங்க, ஏதோ இருக்கிற 10 வருஷமா நிம்மதியா இருக்கட்டும் நினைப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நாங்க வந்து அந்த மாதிரி அந்த கேஸுக்கு வந்து பண்ணோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த வயதிலும் டைவர்ஸ் கேட்டு பெறலாம். அது திருமணமாகி எந்த வயதிலையும் டைவர்ஸ் கேட்டு பெறலாம். இப்ப நம்ம பேச்சுவாக்கில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னேன், 1 வருஷம் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைவர்ஸ் அதாவது திருமணமாகி 1 வருடம் ஆகி இருந்தா நீங்க வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாங்கிறது விதி. ஆனா இப்ப இன்னும் ஃபாஸ்டா போயிட்டாங்க. என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டுக்கலாம், வெய்வர் பெட்டிஷன். எப்படியே வெய்வர் பெட்டிஷன் போட்டு நீங்க வந்து அந்த டைவர்ஸை வந்து நம்ம வந்து இப்போ சப்போஸ் மியூச்சுவல் போடுறோம், மியூச்சுவலுங்கிறது இந்த செக்ஷன் இல்லை, அது வந்து வேற செக்ஷன்ல வரும். அதுல வந்து இப்போ நம்ம வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், மியூச்சுவல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், மியூச்சுவல் டைவர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மியூச்சுவல்ல வந்து 1 வருஷம் நிறைவடையல, ஆனாலும் எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னா வெய்வர் பெட்டிஷன் ஒன்று இருக்கு. அதை போட்டு 6 மாசம் தான் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல, எங்களால் இனிமேல் ஒத்து வாழ முடியாது, நாங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம், எங்களுக்குள்ள வரவு செலவுல பூரா செட்டில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பெட்டி ஏறி சொல்லிட்டாங்க அப்படின்னா, சார் பெட்டி ஏறிங்கிறது அதாவது விட்னஸ் எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பிரிக்கிறதுக்கு அந்த அந்த பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டு கோர்ட் வந்து பிரிச்சு விடலாம். இதுவும் இருக்கு. சரி, அது ஒன்று சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரோம். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13(1)ல 2 இப்போ 1ல தான் செக்ஷன் பார்த்தோம். 2 என்னங்கயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதமாற்றம், கன்வர்ஷன். அப்ப மதமாற்றம் அப்படின்னா இந்து திருமண சட்டம் இந்துக்களுக்கு மட்டுமே பொருந்தும். எனவே திருமணத்துக்கு பிறகு ஒரு நபர் இந்து மதத்தை விட்டு வெளியேறி வேறொரு மதத்திற்கு, உதாரணமாக இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவம் போன்ற மதங்களுக்கு மாறினால்
மதம் மாறாத மற்றைய துணை வந்து விவாகரத்துக்கு ஒரு நீதிமன்றத்தை நாடலாம். என்ன சார் அப்படின்னா, இது என்ன சார் இது புதுசா இருக்கு அப்படின்னா, எஸ். அதாவது ஒரு ஹிந்து இருக்கார். அவர் வந்து ஒரு மனைவி இந்து முறைப்படி திருமணம் செய்தார். இந்து முறைப்படியான திருமணங்களுங்கிறது அது வேற செக்ஷன். அதெல்லாம் வந்து சப்தபதி அது இதெல்லாம் வரும். அதெல்லாம் வேற செக்ஷன்ல வரும். அது இன்னொன்று நீங்க இதுல டவுட் கேட்டா கூட நான் அதை அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர் வந்து இஸ்லாமுக்கு மதம் மாறுறார், இல்ல கிறிஸ்துவராக மதம் மாறுறார். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கிறிஸ்துவராக மதம் மாறுறார். ஏதோ ஒரு ரீசனுக்காக மதம் மாறுறார். அப்ப இந்த இந்து மனைவி அந்த கணவரிடம் இருந்து விவாகரத்து வேணும்னு கேட்கலாம். அது வந்து 13(1)(2) மதமாற்றம், கன்வர்ஷன். இதுதான் அது. அதே மாதிரி ஒரு மனைவி திடீர்னு வந்து எனக்கு இயேசு மேல நம்பிக்கை அதிகமாயிருச்சு, இல்ல அல்லா மேல நம்பிக்கை அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தையோ அல்லது கிறிஸ்துவத்தையோ தழுவுகிறார்கள் என்றால் நீங்க வந்து தாராளமா அதை ஒரு கிரவுண்டா போட்டு டைவர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரி சார், சீக்கிய மதத்துக்கு போயிட்டாங்க, புத்த மதத்துக்கு போயிட்டாங்க, ஜைன மதத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மதங்கள் எல்லாம் சட்டப்படி, இந்த இந்து சட்டப்படி கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இல்லாத எல்லா மதமும் இந்து மதம் சொல்லுது. அப்ப நீங்க கேட்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் புத்த மதத்துக்கு மாறிடுறாரு, இல்ல ஜைன மதத்துக்கு மாறிடுறாரு, இல்ல இதா மாறிடுறாரு, அதாவது சீக்கிரா மாறிடுறாரு. அப்படி மாறினா அந்த மதத்துக்கு மாறினா டைவர்ஸ் கேட்க முடியுமானா கேட்க முடியாது. அது இந்து மதத்துல ஒரு பிரிவுன்னு அவங்க வந்து இருக்கிறாங்க. மற்ற காரணங்களை சொல்லி கேட்கலாம், இந்த மதமாற்ற காரணத்தை சொல்லி கேட்க முடியாது. மனசுங்களா? இப்ப இப்ப அது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இதுல வந்து ஹிந்துவாக இருப்பதை அவர் சீஸ் பண்ணிடணும். அதாவது அவர் மதம் மாறிட்டாருன்னா அவர் இந்து முறைப்படியான கோயில்களுக்கு போறது வர்றது எல்லாத்தையுமே அவர் நிறுத்திடுவாரு. அந்த மாதிரி நிறுத்தின உடனே கண்டிப்பாக வந்து இதுல வந்து இதன் மூலமாக நீங்க வந்து டைவர்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சரி, மதம் மாறின உடனேயே ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸ் வருமானா வராது. இப்ப மதம் மாறிட்டாரு, ஒரு பெண்ணே மதம் மாறிட்டாங்க, அவங்க கிறிஸ்துவர் ஆயிட்டாங்க, இவருக்கு ஹிந்துவா இருக்காரு, உடனே மதம் மாறிட்டாங்க அதனால நான் ஆட்டோமேட்டிக்கா நோ, அப்படி இல்ல. நீங்க இந்த காரணங்களை சொல்லி மனு தாக்கல் செய்து அந்த மனுவின் அடிப்படையில் அவங்க கிறிஸ்தவராக மாறினது உண்மைதான், அவங்க கிறிஸ்தவராக மாறி ரெஜினா மேரி இல்ல மேரி பொற்செல்வி அப்படி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க பேரெல்லாம் மாத்திட்டாங்க விட்டாங்க, அவங்க வந்து கிருஷ்ணாத்தே இப்போ ஃபுல்லா இருக்காங்க, அதனால வந்து நீங்க வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க மனுவை போட்டுத்தான் நீங்க வந்து அந்த விவாகரத்தை பெற முடியும். ஆட்டோமேட்டிக்கா டசன் ஸ்டாண்ட். சிலது வந்து சொல்லுவாங்கல்ல, சார் இப்படி ஆயிட்டாலே அது வந்து வித்தவுட் சேயிங் இது வந்து இந்த இந்த சட்டத்துக்கு அந்த மாதிரி இதுல வராது. நீங்க மனுவை தாக்கல் செய்து தான் வாங்கணும். இப்ப இந்த மனுவை தாக்கல் செய்துன்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதை நான் ஞாபகம் இருக்கும்போதே சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேர் இன்னுமே விவாகரத்து பத்திரத்தை எழுதிக்கிறாங்க. இந்துக்கள் நிறைய பேர் விவாகரத்து பத்திரம் எழுதிக்கிட்டு நான் என் வழியை பார்க்குறேன், நீ உன் வழியை பாரு, நோட்ரி பப்ளிக் மாதிரி ஆளுகள்கிட்ட சைன் பண்ணிட்டு, கமிஷனர் ஆஃப் ஒர்த்லையோ நோட்ரி பப்ளிக்லையோ சைன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே செல்லாது. நாளைக்கு யார் வேணுனாலும் அதுல மாறி திருப்பி வந்து எந்த ஒரு சொத்தும் கேட்கலாம், இதா இருக்கும்போது சொத்து கேட்கலாம், இல்ல அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து வேற விதமான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எது வேணாலும் பண்ணலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால அந்த மாதிரி விவாகரத்து பத்திரங்கள் செல்லாது அப்படிங்கிறத பொதுமக்களாகி நீங்கள் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களாகி நீங்கள் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, உங்களுக்குள்ள ஒரு விவாகரத்து பத்திரத்தை எழுதிக்கிட்டு நீங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்துக்களை. அது வந்து சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல. சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க. நானுமே வந்து நிறைய பேர்த்த கேட்டேன், நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அது வந்து சட்டப்படி செல்லத்தக்கதல்ல. அட்லீஸ்ட் மியூச்சுவல்லையாவது போட்டு அப்படி நீங்க பிரியணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பத்திரம் நீங்க எழுதலாம். எழுதிக்கிட்டு அதனை பேஸ் பண்ணி கூட நீங்க மியூச்சுவல் டைவர்ஸை போட்டு கூட, மியூச்சுவல் டைவர்ஸ்லாம் 15 நாள்ல கொடுத்துட்றாங்க இப்பெல்லாம் கோர்ட்ல. ஒரு வாய்தா அதுக்கு அடுத்த வாய்தால கிடைச்சது. அதனால அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது வந்து பிரிவு 13(1)(3) 2 பார்த்தோம்,
இப்ப வந்து 3 பார்க்கிறோம். இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனநல பாதிப்பு, அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட். இந்த மனநல பாதிப்பு ஏற்பட்டால் டைவர்ஸ் கேட்கலாம். ஆனால் இதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றம் வெறும் மருத்துவ அறிக்கையை மட்டும் வைத்து விவாகரத்து வழங்காது. இவருக்கு அன்சவுண்ட் மைண்டு அப்படின்னு நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தா மட்டும் வழங்காது. அந்த மனநல பாதிப்பினால் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு சுமூகமான வாழ்க்கையை நடத்த முடியுமா என்பதற்கான என்பதைத்தான் முதன்மையாக பார்க்கும். சிறிது அளவிலான மன அழுத்தம் அல்லது சாதாரண மனநல பிரச்சனைகளோ விவாகரத்து பெற போதுமானவை அல்ல. ஒரு டிப்ரெஷன்ல இருந்தா கூட சில பேர் அவர் பெரிய டிப்ரெஸ்டா இருக்காருங்க, அதனால எனக்கு விவாகரத்து வேணுங்க அப்படின்னு கேட்டு போட்டு போடுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. மனநல பாதிப்பு, அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் should be proved. சரி சார், இந்த அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் எப்படி சார் நம்ம ப்ரூவ் பண்றது? மனநலம் வந்து இந்த மாதிரி இருக்கு, பிறன் இருக்கு அப்படிங்கிறத எப்படி சார் ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2 விஷயத்தை நிரூபிக்கணும். என்னென்ன நிரூபிக்கணும்? குணப்படுத்த முடியாத நிலை, இன்க்யூரபிளி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் ஒண்ணு. அதுக்கடுத்து கண்டினியூஸ் ஆர் இன்டர்மிட்டன்ட் மென்டல் டிசார்டர். இது கொஞ்சம் ஒரு நூலுலையில நடக்கிற மாதிரி, அந்த கத்தி முனையில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். இங்கிட்டு போனீங்கன்னா அது வந்து அன்சவுண்ட் மைண்ட் ஆயிரும், அங்கிட்டு போனீங்கன்னா டிப்ரெஷன் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இதாயிரும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கும்போது இதை எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உண்மையிலேயே இந்த மனநலம், அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இதுல ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் ரைஸ் ஆகும். சார், சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார், இப்போ அந்த பையன் சரியில்லை, அரை மைண்டு தான் இல்லை, அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பிள்ளை வந்து அவ்வளோ மெச்சூரிட்டியா மைண்ட் அளவில் மெச்சூர் ஆகலை, அப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார், அதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அது வேற. அது வந்து நம்ம எங்க போவோம்? செக்ஷன் 12. அது வந்து இதுல போயிருக்கும். அதாவது வந்து நம்ம வந்து வாய்டபிள் மேரேஜ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. 10லயோ 11லயோ 10 to 13க்குள்ள வரும். அந்த வாய்டபிள் மேரேஜ் அப்படின்றது ஒண்ணு வரும். அந்த வாய்டபிள் மேரேஜுக்குள்ள போயிடும். அது வந்து அந்த சட்டத்தின்படியே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதான் அந்த 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 இது வந்து செல்லாது, இந்த திருமணம் செல்லாது, இது மறைத்து கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்டது செல்லாது அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஆனா இந்த அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் எப்பன்னா ஆஃப்டர் மேரேஜ். சார், மனிதனுக்கு மூளை எப்படி வந்து கை கால்கள் ஊனமாகிறதோ அது மாதிரி திடீர்னு வந்து மூளை பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரியான மூளை பாதிப்பு திருமணத்திற்கு பின்பு ஏற்பட்டால் அதன் அடிப்படையில நீங்க வந்து டைவர்ஸ் போடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இது வந்து இந்த பாதிப்பு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்தா மட்டும்தான் இந்த இது வந்து இந்த மனக்கோளாறுக்கான இது வந்து வருது. இதுலயும் வந்து யார் நிரூபிக்கணும்? யார் ஒருத்தரை எதிர்த்து போடுகிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும். மனுதாரர் தான் நிரூபிக்கணும். அவருக்கு அன்சவுண்ட் மைண்டு, அவர் திடீர்னு ஹிஸ்டீரிக் பேஷண்ட் ஆயிடுறாரு, கத்துறாரு, என்னைய கொல்ல வர்றாரு. இப்ப நம்ம முதல் சொன்னது வந்துருதா? என் உயிருக்கோ மனதிற்கோ ஆபத்து ஏற்படும் போது, உன்னுடன் வாழும்போது என் உயிருக்கோ மனதிற்கோ ஆபத்து ஏற்படும் போதுன்னு வருதா? அப்ப திடீர்னு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர்டென்சிவா மாறிடுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். நம்ம என்கிட்ட ஒரு கேஸ் இருந்துச்சு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தண்ணி அடிக்கிறாப்ல. அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க? கொண்டு போய் இந்த இந்த இதுல சேர்த்து விட்டுறாங்க. இதுல இந்த பேர் என்ன, மது மறுவாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சார் கரெக்டா சொல்லிட்டாரு. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. அங்க சேர்த்து விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து அடி வெளுப்பாங்க உள்ளது. அதாவது அவன் சொல்றதை கேட்கல அப்படின்னா அடிப்பாங்க உள்ளது. அதுல அடி வாங்கி அவனுக்கு வந்து மரத்து போய் திருப்பி வெளியில வந்தோம்னா அவனுக்கு ஒரு டெண்டன்சி, அதாவது யாருக்கிட்டையும் பேச மாட்டான், இருப்பான், கோவம் பயங்கரமா வரும், திடீர்னு கழுத்தை பிடிச்சி நெருக்க போயிருவான். இந்த மாதிரிலாம் ஐயா அவனுக்கு வந்து டோட்டலாவே மனநல பாதிப்பாகி போச்சு. இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு வந்தான். முதல் மாதிரி இல்லாம அவன் தண்ணி அடிச்சுட்டு கூட நிம்மதியா திருந்தான். அதிகமா பேச மாட்டேன், விட மாட்டேன், சத்தம் போடுவேன், போவேன் வருவேன், வேலைக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி இருந்தவன் போயிட்டு அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு வந்தோன்னே ரொம்ப இந்த மாதிரி ஆனோன்னே அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு வந்து அந்த பையன் இருந்து டைவர்ஸ் கேட்டு வாங்குச்சு. ஸோ
இந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்ன காரணம் வேணா இருக்கலாம், எந்த காரணமா இருக்கலாம், எந்த ஒரு காரணமா இருக்கலாம். சில பேருக்கு சில அதிர்ச்சியான விஷயங்களை பார்த்தோன்னே மனநல பாதிச்சிடும். சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, ரத்தத்தை பார்த்தா இமிடியேட்டா வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு. ரத்தத்தை கண் முன்னாடி ரத்தத்தை பார்த்துட்டாங்கனாலே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதெல்லாம் வந்து டெம்பரரி, அது வந்து ஒண்ணும் இது இல்லை. ஆனா அதனால அஜிடேட் ஆகி ஒருத்தரை கொல்ல வர்றாங்க, செய்ய வர்றாங்கன்னா அது வந்து மனநல பாதிப்பு. அதுதான் இப்ப ஒரு சிலர் ரத்தத்தை பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது அது வேற, அது வந்து டெம்பரரி, அது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹிஸ்டீரியா மாதிரி ஆகி அப்படியே கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிக்கலாம் வந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அன்சவுண்ட் மனநல பாதிப்புகள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கண்டிப்பா வந்து சொல்லுது. அதே மாதிரி மனச்சிதைவு, சீசோஃப்ரினியாம்பாங்க, மனச்சிதைவாயிரும் சில பேருக்கு, புரியுதுங்களா? அந்த சீசோஃப்ரினியா அது ஒரு ரீசன் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அண்டர் டெவலப்ட் அல்லது முழுமை அதாவது முழுமையற்ற மூளை அந்த மாதிரி இருந்தாலும் ஆகும். மனநோய் ஏற்பட்டுட்டால் ஆகும். அது மனச்சிதைவு அதாவது சீசோஃப்ரினியா இருந்தாலும் ஆகும். இதெல்லாம் வந்து டைவர்ஸுக்கான கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இதனையும் நிரூபிக்கிற பொறுப்பு வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. ரைட். 12(1)B வரும் அந்த வாய்டபிள் மேரேஜ். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்க பாருங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்கல்ல, அதை ஏமாத்தினா அதாவது மறைச்சு கல்யாணம் பண்றது. அப்புறம் கொஞ்சம் ஆள் பார்க்க டிப்டாப்பா இருப்பாரு, ஆனா மைண்ட் வந்து ஒரு 6-7 வயசு குழந்தைக்குள்ளே மைண்ட், அன்சவுண்ட் மைண்டா. அது மாதிரி பொண்ணு பார்க்க எல்லாமே பிசிக்கலி ஃபிட்டா இருப்பாங்க, பார்க்க அழகா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஏஜுக்குரிய மெச்சூரிட்டி இல்லாம ஒரு 10 வயசுக்குள்ள 11 வயசுக்குள்ள மாதிரி நடந்துக்கு. இதுல என்னன்னா நம்ம ஆளுங்க ஜோசியத்துல ஏங்க இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போங்க அப்படின்றாங்க. அதனால என்ன பண்ணிடுவாங்க, ஒரு திருமணத்தை பண்ணா சரியா போகும்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியாகிறது இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வந்து 12(1)B வரும். அது வந்து வாய்டபிள் மேரேஜ்ல அந்த இது வரும். சரிங்களா? அத சொல்றதுதான் ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு விஷயம், பிரிவு 13(1)(4). சார் என்ன சார் 5 என்ன சார் 3 சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு 5க்கு ஓடி போயிட்டீங்க. 4 என்ன சார் அப்படின்னா 4 வந்து இப்ப இல்ல. அது என்னன்னா லெப்ரசி, தொழுநோய் இருக்கு இல்லையா? தொழுநோய்க்கு வந்து தொழுநோய் இருந்தா டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி இருந்துச்சு. அது 1976 என்னமோ அதை வந்து நீக்கிட்டாங்க. அது லெப்ரசிங்கிறது இட் இஸ் நாட் அ கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படிங்கிறது இது பண்ணி அதை வந்து நீக்கிட்டாங்க. அதனால வந்து அது வந்து அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. இப்ப இந்த 13(1)(5)V அதாவது 5 இது பாலியல் நோய்கள், வெனீரியல் டிசீஸ். என்ன சார் இது வெனீரியல் டிசீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கல ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து இன்னைக்கு வந்து வெனீரியல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி சார், வெனீரியல் டிசீஸ் இந்த வெனீரியல் டிசீஸ் வந்து அதாவது பாலியல் நோய்கள் தொற்று நோய்களா அப்படின்னா ஆமா, அது வந்து மிக மோசமான தொற்று நோய்கள். ஆனா இதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த பாலியல் தொற்று நோய் தன் துணை மூலமாக வந்திருந்தால் வந்தவர் அந்த அந்த துணை வந்து இவருக்கு வந்து தொற்றி விட்டுருத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருந்தா இன்னொருத்தருக்கு எய்ட்ஸ் வந்துடும் சொல்றாங்க. இப்ப ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே எய்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆணுக்கு எய்ட்ஸ் இருக்கு, பெண்ணுக்கு வந்து வந்துருச்சு. இந்த பெண்ணுக்கு வந்த உடனே இவர் வந்து அவங்களுக்கு பாலியல் நோய் இருக்கு, எய்ட்ஸ் இருக்கு, அதனால எனக்கு விவாகரத்து இவர் கேட்க முடியாது, ஏன்னா இவர்னாலதான் வந்திருக்கு. அப்ப இப்ப மோஸ்ட் ஆஃப் தி இதுல வந்து சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஆண்கள் வெளியில போயோ இல்ல பெண்கள் சில மாதிரி இது வழி தவறி போயோ இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் வந்து இன்னொரு துணைக்கு வராம இருந்தால் வந்த துணையை டைவர்ஸ் செய்ய சொல்லி வராத துணை கேட்கலாம், இந்த நோய் இல்லாத துணை கேட்கலாம். இதுதான் இது. அதுவுமே இட் ஷுட் பி ப்ரூவ்டு பை ரெக்கார்ட்ஸ். இதனுடைய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இட் ஷுட் பி ப்ரூவ்டு பை ரெக்கார்ட்ஸ். டாக்டர் கிட்ட போனது, சர்டிபிகேட் இதையெல்லாம் வந்து நம்ம போடணும். சரிங்களா? இது வந்து என்ன இருந்துச்சுன்னா முதல்ல எப்படின்னா இந்த பால்வினை நோய்கள் வந்து கடந்த ஒரு 3 வருடங்களுக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த 1955 ஆக்ட்ல அப்படித்தான் இருக்கு. அதாவது 3 வருடங்களுக்கு முன்பிருந்து இருந்தால், தொடர்ச்சியாக இருந்தால் மட்டுமே வந்து டைவர்ஸ் கோரலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. 1976 ரிப்பீல்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்ல இப்ப இருந்தாலே டைவர்ஸ் கொடு,
பால்வினை நோய் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இது ஒரு காரணம், டைவர்ஸ் கேட்கக்கூடிய காரணங்கள்ல ஒண்ணு. சரிங்களா? இதையும் நிரூபிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அவர் கூட, அதாவது வந்து இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த மனு போடுறவர்கிட்ட இருக்கு. மனு போடுறவர்கிட்ட இந்த துணையின் மருத்துவ அறிக்கையின் மூலமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அதே மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் எய்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். யாரு எதிர்த்து இருக்கிற பார்ட்டி? இல்லை சார், இவங்க பொய் சொல்றாங்க சார் எதுனா. அப்ப மருத்துவ பரிசோதனை கோருவதற்கு மனுதாரருக்கு சட்டத்தில் இடம் உண்டு. சரியா? மருத்துவ பரிசோதனை கோருறாரு இவரு. அதெல்லாம் மருத்துவ பரிசோதனை பண்ண முடியாது சார், அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா நீதிமன்றம் அவருக்கு அந்த நோய் இருப்பதாக உறுதி செய்து டைவர்ஸ் பண்ணலாம். இப்ப இவரு நான் ஒத்துழைக்க மாட்டேன், நான் என்னை செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நீதிமன்றம் இட் கேன் டேக் அட்வர்ஸ் எஃபெக்ட், அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ். என்ன செய்ய முடியும்னா, இந்த நோய் இவர் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறதுனால இவருக்கு இந்த நோய் இருக்கிறதா நான் உறுதி பண்றேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் டைவர்ஸ் கொடுக்கிறது தானே. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த நோய் வந்து சப்போஸ் திருமணத்துக்கு முன்பு இருந்துச்சு, என்ன சார் பண்றது? இப்ப எப்படி அந்த நம்ம அன்சவுண்ட் மைண்ட் பார்த்தோம், அப்படி இருந்தா அது வந்து 12(1)C கீழே மோசடி, நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் டிக்ளரேஷன் கேட்கலாம். நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் கேட்கலாம். இப்ப திருமணத்துக்கு முன்பே அந்த நோய் இருக்கிறது இவருக்கு, அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப தாராளமா இது வந்து அந்த 12(1)C கீழே வந்து மோசடி அடிப்படையில் நடைபெற்ற திருமணம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இது கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிரிவு 13(1)(6) இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெனன்சியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது துறவரம் பூணுதல். என்ன சார் அப்படின்னா, ஒருவர் சாதாரணமா காவி உடை அணிந்தாலோ அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்று சில காலம் தியானம் செய்தாலோ அவர் துறவியாக கருதப்பட மாட்டார். அவர் முறையாக துறவர சடங்குகளை செய்து, இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, இன்னென்ன மாதிரி துறவரத்துக்கு இப்படி இப்படிலாம் செஞ்சு பொண்டாட்டி பிள்ளை மேல தண்ணியை தெளிச்சு எனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேறி போறாருன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் இல்லறத்துக்கே திரும்ப மாட்டார் என்ற நிலையில் இருந்தால் மட்டுமே இந்த பிரிவின் கீழ் விவாகரத்து கோர முடியும். சாமியாரா போயிடுவாங்க. நம்ம நடைமுறை வழக்கத்தில் சொன்னோம்னா சாமியாரா போயிடுவாங்க. பாப்பா இந்த நிமிஷம் தாங்கிறதுக்கு நம்ம பேசாம சாமியாரா போயிடலாம்டா அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு இதை ஏத்துக்கிற, அதாவது போராடுவ குணம் அற்ற மனிதர்கள், போராட்ட குணம் அற்ற மனிதர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னடா இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு இந்த உலகத்துல இருந்து, போடா இங்கிட்டாவது போய் இமயமலை பக்கம் போய் சாமியாரா போடும்டா அப்படின்னு சொல்லி சாமியாராக அந்த மாதிரி துறவரம் பூண்டாங்கன்னா அப்ப டைவர்ஸ் கேட்கலாம், கொடுத்துக்கணும். அப்படி இதுவும் ஒரு கிரவுண்டு. அதாவது இப்ப நம்ம வந்து 13(1) பத்தி மட்டும்தான் பார்த்துக்கிட்டே வரோம். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்க வந்து சந்தேகம் வரும்போது கேளுங்க, மற்ற விஷயங்கள் நான் சொல்றேன். ஆனா இப்ப நம்ம பார்க்கறது பூரா 13(1) தான் பார்க்கணும். நம்ம டைட்டிலுக்கு சம்பந்தப்பட்டு பார்த்துக்கிட்டே வரும், எந்தெந்த வகையில டைவர்ஸ் கோரலாம், எதெல்லாம் கோர முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே வரும். சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு காரணம், துறவரம். பெண்ணும் இப்ப வந்து நிறைய பேர் பெண்ணு போறாங்க. இந்த நம்ம நித்யானந்தா இதுக்கெல்லாம் பாத்தீங்களா, ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைய போயிருச்சுங்க. அதுவசம் போய் அங்க போய் நான் குடும்பம் வேணும் குட்டி வேணாம்டா ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி போயிருது. அந்த மாதிரி போயிட்டாலுமே நீங்க வந்து டைவர்ஸ் கேட்கலாம், ஆண் வந்து டைவர்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி என் மனைவி வந்து நித்யானந்த ஆசிரமத்தில் போய் இப்போ துறவி, அதுக்கு என்னமோ பேர்ல சொல்லுவாங்க, அது பெண் துறவியா போயிட்டாங்க அப்படின்றது சொல்லி சாமியாரினி, ஆமா சாமியாரினி ஆயிட்டாங்க, அதனால வந்து எனக்கு வந்து நீங்க வந்து இது கொடுங்க, டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆணும் கேட்கலாம். இது வந்து ஆண் பெண் இருவருக்கும் ஒரு இதுதான். சரிங்களா? அப்ப இத வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காரணங்கள், டைவர்ஸுக்கான ரீசன்ஸை மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தது பாத்தீங்கன்னா காணாமல் போதல், மரணம் அடைந்ததாக அனுமதித்தல், பிரிசூம்ட் டெத். இது என்ன சார் புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஒருத்தர் மிஸ்ஸிங் ஆயிடுவார், கணவர் மிஸ்ஸிங் ஆயிடுவார், இல்ல மனைவி மிஸ்ஸிங் ஆயிடுவாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. இப்ப இதை என்ன சார் பண்றது அப்படின்னா, 7 years
ஒருத்தர் 7 வருடங்கள் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் யாருடனும் இவங்களுக்கு தெரியாம எங்க இருக்காருன்னே தெரியாம 7 வருஷமா இருந்துட்டா அப்படின்னாலே அது வந்து presumed to be டெத்ன்றோம். புரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் இந்த சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி தெரியும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் எங்க இருக்கார், அவருடைய வேரபோட்ஸ், அவர் எங்க இருக்கார், என்ன பண்றார், எதுவுமே இந்த குடும்பத்துக்கு இல்ல இந்த ஊருக்கு தெரியாம இருக்கு, 7 வருஷமா தெரியாம இருக்குன்னா அவர் இறந்து விட்டதாக அர்த்தம். இதை எப்படி சார் நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னா, இப்ப அவர் காணாம போன உடனே இப்ப ஒருத்தர் 2000 காணாம போயிட்டார் வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு 2000 காணாம போயிட்டார். ஐயா எங்க இருந்தாலும் வந்துருங்க, நீங்க ஏதோ நாங்க தெரியாம பேசிட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் வந்து ஒரு பேப்பர்ல அறிக்கை கொடுக்குறாங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் கிரிமினல் சைட்ல வரும். சும்மா சுருக்கமா தொட்டுட்டு போறேன் உங்களுக்கு. அதாவது அது கிரிமினல் சைட்ல ஒரு மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்படுது 2000 வச்சுக்கோங்க. 2007 வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த டேட்ல இருந்து 7 வருடங்கள் வரைக்கும் இதுல எந்த விதமான ஆக்ஷனும் இல்ல, அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். இல்ல நீங்க கோர்ட்ல போட்டு இந்த மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கொடுத்தோம், இந்த மாதிரி அவர் ஆளை எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஆர்டராக வாங்கணும். அதுக்கான எவிடன்ஸ் வந்து அந்த பத்திரிகை விளம்பரம், இன்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு, இன்ன இது போட்டிருந்தாரு, இன்ன வேஸ்ட் கட்டியிருந்தாரு, இப்படி போனாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இன்ன சேலை கட்டியிருந்தாங்க, இன்ன சுடிதார் போட்டிருந்தாங்க, இன்ன கலர் அப்படின்னு நம்ம பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி 7 வருஷத்துக்கு வரல அப்படின்னா அந்த 7 வருஷம் 7 வருடம் இந்த மிஸ்ஸிங் ஆனவங்க வாழவில்லை, இப்படி வாழவில்லை, உயிரோட இல்லை என்று அர்த்தம்னு சட்டம் சொல்லுது. நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. பிரசியூம்டு டெத்ன்னு சொல்லுது. இப்ப அது பழைய இந்தியன் எவிடன்ஸ். இப்ப வந்து பாரதிய சாட்சி அதிநியம் செக்ஷன் 1111 7 ஆண்டு கால விதி அடிப்படைன்னு சொல்லுது. அத அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் இறந்து விட்டாரு இல்ல அப்படின்னா நீங்க வந்து டைவர்ஸ் பண்ணலாம். டைவர்ஸ்க்கான பெட்டிஷன் போட்டு எக்ஸ்பார்ட்டியில டைவர்ஸ் வாங்கிட முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, இது கிரவுண்டு, இது ஒரு கிரவுண்டு. இன்னொன்னு, இந்த மாதிரி காணாம போன இது ஒரு கொசுறு, உங்களுக்கு வந்து நம்ம இது சொல்லுவோம்ல அது மாதிரி இது ஒரு சின்ன ஒரு கொசுறுன்னு சொல்றேன். இந்த மாதிரி 7 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனவங்க பேர்ல உள்ள பத்திரங்கள், அவருடைய சொத்துக்கள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுனால வாரிசு சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணி அவர் 7 வருடமா காணாம போயிட்டாருன்னா பிரிசூம்டு டெத்னு சட்டத்தில் டிக்ளேர் பண்ணி நீங்க வந்து வாரிசு சர்டிபிகேட்டை வாங்கி அதன் அடிப்படையில் அந்த சொத்துக்களை மாத்துறதோ பண்றதெல்லாம் கூட பண்ணலாம். இது வந்து ஒரு கொசுறு செய்யுது, ஒரு நியூஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இப்ப அந்த அதாவது ஆயுள் தண்டனைனா எவ்வளவு? 7 வருஷம் அப்படிம்பாங்கல்ல. ஒரு ஆயுள் தண்டனை 7 வருஷம் அப்படிம்பாங்களா. அது எதுக்குன்னா இதுதான். அதாவது 7 வருஷம் ஒருத்தர் வந்து, ஆனா இப்ப வந்து 14 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அது இல்ல. ஒரு ஆயுள் தண்டனை 7 வருஷம் முதல் சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த 7 வருஷம்ன்றது ஒரு மனிதன் இறந்ததற்கு சமம். 7 வருஷம் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தால், காணாமல் போய்விட்டால் அவன் இறந்ததற்கு சமம். presumed death. இதுதான் ரீசன். சரிங்களா? அடுத்து, கோர்ட்டுக்கு போனவொடனே டைவர்ஸ் கிடைச்சிருமா சார் அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரவுண்ட்ஸ்ல நீங்க கோர்ட்டுக்கு போனவொடனே டைவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்ல வந்து கவுன்சிலிங், இது மீடியேஷன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அனுப்புவாரு ஜட்ஜு. சார் மீடியேஷன்ல போடுங்க, கவுன்சிலிங்ல போடுங்க, போங்க போய் பேசுங்க போங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப பிரிவு 23(2) படி நீதிபதி உங்களை எப்படியாவது வந்து சேர்த்து வைக்க முயற்சிப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நீதிபதி இருக்காரு, அவர்கிட்ட டைவர்ஸே வாங்க முடியாது. பாட்டிய வர வச்சு ஒரு நாள், ஒரே நாள் தான் எடுப்பாரு. இன்னைக்கு இந்த நாள் ஹெச்எம்ஓபி நாள் அப்படின்னு எடுப்பாரு. எடுத்தாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? பாட்டிய வர வச்சு, அப்பா சேர்ந்து போப்பா, ஏய் பிள்ளை இருக்குடா பார்த்து போடா, அப்படி இப்படின்னு அவரே அட்வைஸ் பண்ணி மேக்சிமம் டைவர்ஸ் கொடுக்காம தவிர்க்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவும் பார்ப்பார். என்ன சார் அப்படின்னா, இது வழக்கறிஞர்களுக்கு கெடுதியே தவிர பார்ட்டிகளுக்கு இல்லை. வழக்கறிஞர் சில பேர் டைவர்ஸ் கொடுத்தா தானே நமக்கு காசு வரும், அவன் காசு கொடுப்பான் அப்படின்னு. ஆனால் பார்ட்டிகளுக்கு, அதாவது வந்து கணவன் மனைவிக்கு நல்லது, மிக நல்லது. அவர் ஒரு பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நீதிபதி, எந்த ஊர்லயும் நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நீதிபதி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவரே பாரு
குழந்தை இருக்கு, கூட்டு போ, இதா தனியா வீடு பாரு, நீ அம்மா அப்பா கூட இருக்காத, தனியா வீடு பார்த்து கூட பிள்ளைய கூட்டு போ, பொம்பளை பிள்ளைய வந்தா அவன் ஒய்ஃபை கூட்டு போப்பா, ஏப்பா ஒன்று சேர்ந்து போங்கப்பா, அந்த எப்பயே ஆட்டோ எடுத்து போடா, போய் அங்கே பாரு, இல்லை வீடை பார்த்து என்னைக்கு வீடு பார்த்துட்டு வர சொல்லு, அந்த டேட்டு சொல்லு, அந்த டேட்டை போட்டு வாய்தா போட்டு அடுத்த டேட்டில் வந்தப்பா வீடு பார்த்தியா கூட்டு போ அப்படின்னு நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40% அந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க அவருடைய முயற்சினால, சிறிய முயற்சினால. அது நல்லது, அதுவும் ஒரு வகையில் நல்லது. அப்ப இந்த கவுன்சிலிங், மத்தியஸ்தம், மீடியேஷன் இதுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் மன விட்டு பேசுறதுக்கோ, இல்ல இவர் மேல குறை சொல்றதுக்கோ, இவங்க மேல குறை சொல்றதுக்கோ, ஆனா இதெல்லாம் வரும்போது ஒண்ணுக்கு பேசி முடிவாய்ப்போம். சில இதுல கூடுதல் வாய்ப்போங்க சார். பொதுவாக இன்னைக்கு வரக்கூடிய குடும்ப நல வழக்கல், நான் வந்து அன்னைக்கு பழைய காலத்துல எப்படி டைவர்ஸ் என்னன்றதுக்காக போகல. இப்ப இருக்கக்கூடிய டைவர்ஸ்ல 100க்கு 95%, ஒரு 5% தான் வேற காரணம், 100க்கு 95% ஒண்ணு மாப்பிள்ள அவங்க வீட்டுல சொல்றது கேட்பேன், இல்லைன்னா பொண்ணு அவங்க வீட்டுல சொல்றதை கேட்கும். இதுதான் நடக்குது. இதனாலதான் பிரச்சனையே வருது. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள வர்ற பிரச்சனையே இவங்க 2 பேர் வாயை பொத்திட்டு இருந்தா, அதாவது இவனுடைய அப்பா அம்மாவும் இந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மாவும் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் வாயை பொத்திட்டு இருந்தாலே பாதி டைவர்ஸ் குறைஞ்சிடும் சார். ரொம்ப அதாவது நம்ம இப்ப பேசுறோம், டைவர்ஸை பத்தி பேசுறோம், ஆனா வந்து உண்மையான உள்ள கிடக்கையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட எங்களது ஒரு சிறிய ஒரு இதுதான் 140, 150, 200, 250 கேஸ் கூட வந்துடும் டைவர்ஸ் கேஸ் வருஷத்துக்கு. அப்ப மாசத்துக்கு அப்ப பாருங்க, டெய்லி ஏறக்குறைய 2 நாளைக்கு ஒரு கேஸ் கணக்குக்கு ஓடி போயிடும். 2 நாள் அது ஒரு நாளைக்கு 1.5 கேஸ் 2 கேஸ் அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் வந்துடும். இப்ப வருது சார், இப்ப நிறைய வருது. அது அதனுடைய காரணங்கள், பல்வேறு காரணங்கள், பல்வேறு ரீசன்ஸ். அதை வந்து நம்ம உள்ள போக வேண்டாம். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டெப்பு, அதாவது நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நம்ம ஒதுங்கி நின்று எப்பா எதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா அப்படி சொல்லணும். இப்ப இந்த கவுன்சிலிங், இந்த மீடியேஷன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. சட்டம் என்பது குடும்பங்களை உடைப்பதற்கல்ல, உடைந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீதி வழங்குவதற்கே அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட். அது அதாவது வந்து ஏற்கனவே வந்து உடைஞ்சு போயிட்டாங்க, அந்த குடும்பம் உடைஞ்சு போச்சு, அதை சேர்க்க முடியாது. கண்ணாடி உடஞ்சா சேர்க்க முடியுமா? என்னதான் சேர்த்தாலும் டிசைனா தெரியும். அப்ப சேர்க்க முடியாதவங்களுக்கு நீதி வழங்குறதுக்கு இந்த சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருமணம் என்பது ஒரு பயணம், அந்த பயணத்தில் வன்முறையும் வஞ்சகமும் சேரும்போது கௌரவமாக பிரிவதே இருவருக்கும் நல்லது. எப்ப இந்த பயணத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு வரும்போது கௌரவமாக பிரிவதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த மோட்டோ 85 5G தயவு செஞ்சு உங்க பேரை போடுங்க சார், பேரை போடுங்க. இப்ப நம்ம வந்து மனு தாக்கல் செய்யும் முறையை பத்தி பார்க்க போறோம். எப்படி, அதாவது ஒரு ஹெச்எம்ஓபி வழக்கு அப்படின்னா மனு தாக்கல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெட்டிஷன் போடணும், என்னென்ன நடந்துச்சு என்னென்ன வந்துச்சு அப்படின்னு. நான் அட்வொகேட்ஸ்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை ஒன்று சொல்றேன். எப்பயுமே ஹெச்எம்ஓபி பெட்டிஷன் போடும்போது யார் உங்களை அணுகி வரார்களோ, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஹேண்ட் ரிட்டன் காப்பி, ஒரு என்னென்ன நடந்துச்சு திருமணத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட் ரிட்டன் காப்பி வாங்கி அதுல கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் பல வழக்குகளில் இதை பத்தி நான் சொல்லவே இல்லை, எங்க வக்கீல்கிட்ட அதை போட்டுட்டாருன்னு சொன்ன கதையெல்லாம் கேட்டிருக்கேன். அதனால அட்வொகேட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அதே மாதிரி லா ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயே இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பொதுமக்களாகிய நீங்கள் ஒரு வழக்கறிஞரை அணுகினால், இந்த மாதிரி டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அணுகினா கண்டிப்பாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுள்ள அனைத்தையும் கை மூலமாக எழுதி, இன்னைக்கு கையில் எழுதுறது குறைவுதான், இருந்தாலும் கை மூலமா எழுதி, இல்லைன்னா வந்து ஒரு டைப் செட்டாவது அடிச்சு டைப் அடிச்சாவது கையெழுத்து போட்டு வக்கீல்கிட்ட கொடுத்துருங்க. அதை பேஸ் பண்ணி தான் சார் நீங்க பெட்டிஷனே ப்ரிப்பேர் பண்ணணும். அட்வொகேட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. அதே மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா நம்பர் ஆகும், நம்பர் ஆன உடனே சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்புறதுங்கிறது கோர்ட்டினுடைய நடைமுறை. சம்மன் வந்து அதில் வந்து 3 பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போதே நம்ம வந்து பேட்டா மெமோ வச்சு 3 சம்மன் வச்சு அனுப்புவோம். ஒரிஜினல் ஒன்று, த்ரூ கோர்ட் ஒன்று, த்ரூ போஸ்ட் ஒன்று வச்சு அனுப்புவோம்.
சரிங்களா? அதே மாதிரி அதுக்கடுத்து அழைப்பானை அனுப்பி சமரசம் வச்சு அழைப்பானை அனுப்பினோடனே இவர் வந்துருவாரு, கோர்ட்டுக்கு வந்துருவாரு. கோர்ட்டுக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சரிப்பா அவங்க டைவர்ஸ் கேட்கறாங்க, நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்க மாட்டாங்க. சமரசம் முயற்சி, அந்த கவுன்சிலிங் அண்ட் மீடியேஷன் நடக்கும். அது நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெட்டிஷனுங்கிறதுனால கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விசாரிப்பாங்க. அப்புறம் வாதங்கள் வரும். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஃபைலிங் ப்ரொசீஜர், ஃப்ளோ சார்ட். அதாவது என்னென்ன பண்ணணும், எப்படி வரிசைக்கிரமமா மனு தாக்கல், அழைப்பாணை அனுப்புவதற்கான வேலை, சமரச முயற்சி, எதிர்மனு, அதுக்கப்புறம் வந்து விசாரணை, அதுக்கப்புறம் வாதம், தீர்ப்பு. இதுதான் வந்து இதனுடைய, சரிங்களா? புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கப்புறம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறள். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், குடும்பத்தின் முக்கியத்துவம், பிரிவினைக்கு எதிரான அறிவுரை. சோ வாழ வைப்பதே சட்டம், வாழ்வை சிதைப்பது அல்ல அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட். அதாவது இதுல என்ன, இதன் அந்த பாயிண்ட்ல வந்து நான் வந்து இப்ப சில காலங்களாக கவனிச்சது என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் உங்க டயத்தை. ஆனா விவரமா சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடிய டைவர்ஸ்னுடைய மேக்சிமம் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் ஏஜ்ல மேரேஜ் பண்றது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க திடீர்னு, கொந்தளிச்சுட போறாங்க சார் அப்படின்னா உண்மை. என்னன்னா, இந்த கொஞ்ச நாட்களுக்கு, அதாவது ஒரு 20 வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி அப்படி எடுத்துக்கங்களேன், 20 வருஷமோ ஒரு 10, 25 வருஷம், 30 வருஷத்துக்குலாம் முன்னாடி இந்த ஒரே ஏஜ்ல திருமணம் பண்ணி தரமாட்டாங்க. விடுங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொண்ணு வந்து சின்னவளா இருக்கணும், பையன் வந்து பெரியவனா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு 5 வருஷமாவது டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. என்ன சார் என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உண்மை. ஏன் ஆண் பெரியவனாகவும் பெண் சிறியவளாகவும் இருந்து திருமணம் பண்றாங்க அப்படின்னா, அடக்கி ஆள்வதற்காக அல்ல. அதைத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா இருந்தா மிரட்டிடலாம். இல்ல, ஜென்ரலாவே ஆணுடைய மூளை வளர்ச்சியை விட அதே வயதுள்ள பெண்ணுடைய மூளை வளர்ச்சி 5 வருடங்கள் முன்னதாக இருக்கும். இப்ப புரியுதா நான் சொல்றது பாயிண்ட்? அதாவது இன்னைக்கு ஒரே ஏஜ் குரூப்ல கல்யாணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிந்திப்பானாம். இதெல்லாம் நான் வந்து ரிசர்ச் பண்ணதை சொல்றேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல தான் சிந்திப்பான் ஆண். ஆனா பெண்கள் வந்து இடது வலதுன்னு சிந்திப்பாங்களாம். அதனால பெண்களுக்கு வந்து அந்த எமோஷனல் இதெல்லாம் வந்து ஆணை காட்டிலும் 5 வருடங்கள் முன்னாடி இருப்பாங்க அவங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா அத? அதாவது அப்ப இப்ப ஒரு 20 வயது 25 வயது சாரி ஒரு 30 வயது ஆண் திருமணம் பண்றான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் 29, 30 வயசுல திருமணம் பண்றாங்கன்னா 5 வயது குறைவான பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா இவங்க 2 பேருடைய மைண்ட் லெவலும் ஒன்னா இருக்குன்றாங்க. அப்போ வந்து கிளாஷ் வராது அப்படின்னு. ஆனா இப்ப என்ன நடக்குது? 30 வயசுக்காரரு 30 வயசுக்காரா, 29 வயசு 29, 25 வயசு கல்யாணம் பண்ணோம்னா இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. பொம்பளை பிள்ளை பிரெயின் தாட்ல அட்வான்ஸா போகுது. அப்ப இவங்கனால கோப்ப பண்ண முடியல. இதுலதான் பிரச்சனை வெடிக்குது. அதாவது நான் சொல்றது வந்து எல்லா திருமணத்திலும் அப்படி சொல்லல, முக்கால்வாசி திருமணங்கள்ல இது வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் சொல்றேன். அதாவது இந்த சட்டத்துக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நம்ம பொதுவா குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சோசியல் அவேர்னஸ்ல நான் சொல்றது இது இந்த வார்த்தை. அதாவது இது வந்து அப்படின்னு இப்ப நம்ம ஆணும் பெண்ணு ஈக்குவலா பண்ணும்போது 2 பேருக்கு பிரெயின் திங்கிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஓகே. பெண் வந்து நம்ம உங்களை காட்டில முன்னாடி திங்க் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க இப்பதான் பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்க, நான் எப்படி நீங்க போய் மேட்ச் பண்ணுவீங்க? மேட்ச் பண்ண முடியாது. இதனாலதான் உரசல்கள் அதிகமா வர்றது குடும்பத்தில் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து சரி இந்த மாதிரி சொல்றாங்களே, இதுக்காகத்தான் ஒருவேளை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் போய் கொஞ்சம் கூகுள் சர்ச் அது இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்ப சில விஷயங்கள்ல ஆண் வந்து ஒரு மாதிரியும் பெண் வந்து இந்த மாதிரி எமோஷனல் மற்றும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பெண் வந்து அதாவது அட்வான்ஸாகவும் திங்க் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அதை நான் படிச்சு பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அது ஒரு காரணம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்,
விட்டு கொடுத்து போகணும், சகிப்புத்தன்மையா இருக்கணும், குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டைவர்ஸ்ங்கிறதே வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் வாழ வைப்பதே சட்டம், வாழ்வை சிதைப்பது அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சார் அப்படின்னா, குடும்பம் என்பது ஒரு அழகான பூந்தோட்டம். அங்கே சில முட்கள் இருக்கலாம், ஆனால் அதற்காக நாம் தோட்டத்தையே அழித்து விடக்கூடாது. சட்டப்படி தீர்வு காண்பதை விட சுமூகமாக பேசி தீர்ப்பதே ஒரு சிறந்த வாழ்வியலுக்கு வழிவாகும். வாழ வைப்பதே சட்டம், வாழ்வை சிதைப்பது அல்ல என்பதை மனதில் கொண்டு பிரிவை தவிர்த்து பிணைப்பை உருவாக்குவோம், வாழ்வோம், வாழ வைப்போம். அனைவருக்கும் நன்றி. சரிங்களா? அடுத்து இப்ப நீங்க டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் வந்து சொல்றேன். சரிங்களா? தேங்க்யூ சார். சார் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். சார் குட் ஈவினிங், நடராஜன் பேசுறேன் சார், வழக்கறிஞர். சார் சார் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். மிக சிறப்பா இருந்துச்சு சார், உங்களோட பயிற்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 பாயிண்ட் என் தரப்புல இருந்து சும்மா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க தான் ஷேர் சொல்லுங்க சார் பண்றேன். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஸோ சார், சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் ஒரு 150 வழக்குகள் ஃபேமிலி வழக்கே நடத்தியிருக்கேன், ஒரு 13 வருஷம். அதுல நம்ம சார் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மேரேஜ் டிவோர்ஸுக்கு வர்றப்ப அதோட இஷ்யூஸ் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கூர்ந்து கவனிச்சோம்னா, புருஷன் பொண்டாட்டிக்கு உள்ள இருக்கிற அந்த பிரச்சனை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மைன்யூட் இஷ்யூவாக தான் இருக்கும். அதை சுற்றி புற காரணங்கள், உதாரணத்துக்கு மாமியார் மாமனார் சண்டை, அப்புறம் வரதட்சணை சண்டை, அப்புறம் சொத்து பிரச்சனை, அல்லது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் யாருக்காவது இருக்குது, இது போன்ற காரணங்களால தான் 95% சார் சொன்ன மாதிரி விவாகரத்துக்கு வர்றாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அதனால வந்து நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் வந்து எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணுறது, அதாவது விவாகரத்துக்குன்னு போயிடுறோம், இது வரைக்கும் எனக்கு தெரிந்து எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரூவ் பண்ணதே கிடையாது. எல்லாமே குக்டப் ஸ்டோரிஸ் தான் இருக்கும், எல்லாமே வந்து புனைவு கதைகளாக தான் இருக்கும். அதை போய் எப்படி வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பாக நம்ம ப்ரூவ் பண்ணணுமானா அதுக்கான அவசியமே கிடையாது. முதல்ல சொல்கிறேன். ஸோ நான் எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, வாழணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் வாழணும், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். ஏன்னா எல்லா மனிதர்கிட்டையும் குறைவுகள் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதாவது நம்ம ஸ்கூல் வாழ்க்கையிலேருந்து இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கிறோம். எல்லாருமே நம்ம மாதிரி பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்களன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் குடும்பத்தில் மட்டும் ஒரு 2 பர்ஃபெக்டான நபரை வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து அது வந்து நம்முடைய தவறு. ஸோ நம்ம ஸ்கூலில் நமக்கு பிடிச்ச இருப்பான், பிடிக்காத இருப்பான், வேலை செய்கிற இடத்துல நம்ம சில வக்கீலை பிடிக்கும், சில வக்கீலோட கேரக்டர்ஸ் பிடிக்காது, பட் நம்ம ஒரே இடத்துல புழங்குறோம். ஆனால் குடும்பத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100% சரியான ஒரு மனைவியை வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அல்லது 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் கணவன் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த புரிதலில் வந்து எல்லாமே குக்டப் ஸ்டோரிஸ் தான், எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உச்சநீதிமன்றமே வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஓகேங்க ஏன்னு சொல்லிட்டு வெளியில வந்து 2 பேரும் பிரிஞ்சு கூட வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ஒரு குச்சி வச்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதி நம்ம பக்கத்திலேயே உட்காந்துட்டு சேர்ந்து வாழுங்கன்னு அடிக்க முடியாது. ஸோ அதனால வந்து இது வந்து நம்முடைய புரிதல், அதை வந்து புரிஞ்சு எவ்வளோ கஷ்டம், எல்லா சகிப்புத்தன்மையும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இதுக்கு முந்தைய காலகட்டங்களில். சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கோர்ட்ல 250 கேஸ் வருதுன்னா மெட்ராஸ்ல வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000-30,000 கேஸ் வருது. மூன்றாவது நான் எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும் சொல்றது, எப்பா நீ வந்து விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, முதல்ல போய் ஹைகோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்ல ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நில்லுங்க, அங்கே எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருவீங்க. அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும், அவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அதனால யாராவது விவாகரத்து அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவங்க போய் அந்த ஃபேமிலி கோர்ட்ல ஒரு நாளைக்கு நிக்க சொல்லுங்க. அவங்க வந்து எப்படி வர்றாங்க, எந்த மாதிரி. அப்ப நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒய்ஃப் வந்து உண்மையாவே கடவுள் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துருவோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்றேன். ஸோ அப்படி நான் சொல்லுவேன். அப்புறம் இப்ப நம்ம இப்ப இருக்கிற ரீசெண்டா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இண்டிபெண்டன்சி அதிகமாயிருச்சு. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கணவனை மனைவி சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சு எல்லாத்துக்கும்.
இப்போ வந்து எஜுகேஷன் எல்லாரும் இப்போ படிச்சுட்டோம், ஈக்குவாலிட்டி கான்செப்ட். நான் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா நீங்க ஒரு நாளைக்கு வேலை செய்யுங்க, நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சா நீங்க ஒரு நாளைக்கு துணி துவைங்க, அப்புறம் நான் உங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு மனைவி சில நேரங்களில் ஆர்குமெண்ட்ல ஈடுபடுறது. ஸோ ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமானது. அதனால வந்து இப்போ என்னன்னா என்னால் வந்து புருஷன் இல்லாமல் கூட வாழ்ந்துட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ வந்து இருக்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இப்போ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். அந்த பொண்ணு ஃபோன் உடனே அப்பா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து என்னோட வாழ்க்கையில் என்ன கேஸ்லேயே நடந்துச்சு. கல்யாணம் ஆன அடுத்த நாளே நான் விஐடி யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வேலை பார்த்தேன். கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்து 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. கோதுமை மாவு வாங்க போகிறாங்க. பில்ஸ்பரி வாங்கணுமா ஆசீர்வாதம் வாங்கணுமான்னு சண்டை ஆகுது. அங்கேருந்தே அந்த பொண்ணு வந்து அவ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கும்பகோணத்துலேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து பொண்ணை கூட்டிகிட்டே போயிட்டாங்க. ஏன்னா எங்க புரியுது, வீட்டுல புரியுது. ஆசீர்வாதம் இது உண்மையாவே நடந்த சம்பவம் ஐயா. சரவணன் சார். அம்மா அதான், அதான். ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம இந்த சகிப்புத்தன்மை, இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்றது. ஸோ இதெல்லாம் இது அப்புறம் இந்த சம்பவம் 6 மாசம் கழிச்சு ஒண்ணா சேர்ந்தாங்க. 2 பேருமே ப்ரொஃபசர்ஸ், விஐடி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபசர்ஸ், எல்லாம் பிஹெச்டி படிச்சவங்க. ஸோ அது மாதிரி சம்பவங்கள். ஸோ இந்த இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இந்த லவ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்றோம். அதாவது லவ் பண்ண கப்பிள்ஸ், கலப்பு திருமணங்கள் அல்லது வந்து காதலாக ஒன்றா சேர்ற திருமணங்கள், இதை நான் வந்து ஒரு ஸ்டோரியாகவே, ஒரு ரியல் டைம் ஸ்டோரியாக ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஒரு 100 ஃபேமிலி ஒரு 2006-7 காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணி ஒன்றா சேர்ந்தவங்க அல்லது கடைசி வரைக்கும் எவ்வளோ வாழ்கிறாங்க, அந்த வந்து ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதில் வந்து 70% ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. என்ன அந்த ரிசர்ச் பண்ண அந்த குடும்பம் நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்னா இந்த சப்போர்ட் சிஸ்டம் சொல்றோம், இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி. ஒரு குடும்பமா சேர்றது வந்து அதனாலதான் இரு வீட்டார் அழைப்புன்னு நம்ம பத்திரிகையில போடுவோம் இல்லைங்களா. 2 ஃபேமிலி சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க வாழ்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த காதல் திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறது இல்லை. ஒரு குழந்தை பிறகுது, அவங்க மாமியார் மாமனார் 2 தரப்புல இருந்து வரமாட்டாங்க. அந்த குழந்தைய வளர்க்கறதுல அவங்க தாத்தா பாட்டியோட அன்பு, அப்புறம் அத்தை பெரியப்ப சித்தப்பாவோட அன்பு, அவங்களோட அரவணைப்பு, அவங்களோட சப்போர்ட், இதெல்லாம் இல்லாம போறது. ஒரு ஈர்ப்புல வந்து ஒன்னா சேர்ந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சங்கடம் வருது, இல்லை வந்து ஹஸ்பண்டால வந்து அந்த காதலித்த பெண்ணை வந்து வந்து அவரால் அவர் ப்ராமிஸ் பண்ணபடி அவரால் சம்பாதித்து நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியல. இது போன்ற பலவித காரணங்களால் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு ரிசர்ச் ஸ்டடிஸ் தான். சார் சொன்ன மாதிரி இந்த பிரெயின், ஃபீமேல் பிரெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு வாதம் ரொம்ப நாளா ரிசர்ச் ஸ்டடிஸ் இருக்கு. சார் சொன்னது உண்மை. ஆனா வந்து அது வந்து இன்னும் வந்து அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்படல. அது மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட், ஜஸ்ட் ஒரு கான்ட்ரடிக்ஷனா நீங்க எடுத்துக்க வேண்டாம். இது நிறைய ரிசர்ச் சொல்றாங்க, பட் அறிவியல் பூர்வமாக அது இன்னும் நிரூபிக்கப்படல. ஆனா அது இந்த நடைமுறையில அது உண்மை அப்படின்றது வந்து என்னோட அனுபவம். ஸோ தேங்க்யூ சார், நான் உங்களுக்கு அடிஷன் பண்ணதுக்கு சாரி, தேங்க்யூ, நன்றி. சார், அதாவது இது வந்து ஒரு கலந்தாய்வு தான் சார். அதாவது 4 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லணும். அதாவது இது என்னன்னா, நீங்க உங்களுக்கு எது முக்கியம்னு படுதோ அதை நீங்க சொல்லிட்டீங்க, அதுதான் வேணும் சார். அதாவது இதெல்லாம் உண்டு. இப்ப வந்து லவ் மேரேஜ்ல ஏன் வந்து மேக்சிமம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரீசன் என்ன தெரியுமா சார்? லவ் பண்ணும்போது நம்ம அந்த பொண்ணு கிட்ட நம்மளுடைய பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் காட்டுவோம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் ஒரு ஜென்டில்மேன், நான் அப்படி நடந்துக்கிருவேன், நான் உனக்கு கேரா இருப்பேன், உன்னை லவ்வா பாத்துக்கிருவேன், இதா பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி எதை வேணா கொண்டு கொடுப்போம்னு சொல்லுவான். அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே, கல்யாணம் பண்ணி ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஒரு 90 நாள் கழிச்ச உடனே இவன் புத்தி, சுய புத்தி வெளியே வந்துடும், குரங்கு புத்தி வெளியே வந்துடும், அந்த பொண்ணுக்குரிய புத்தியும் வெளியே வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் வந்து லவ் மேரேஜினுடைய மேஜர் ஃபெயிலியருக்கு காரணம் சார். லவ் மேரேஜினுடைய மேஜர் ஃபெயிலியர்னு பட்சம்னா தனி டாபிக் ஒரு நாள் நம்ம பேசணும். ஈகோ, இந்த பாசிட்டிவ் சைடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே ஒரு நாள் காதல் திருமணங்களால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க சொல்ற ஒரு இது இருக்கு பாருங்க. அதாவது வந்து நீங்க சாரி சார், ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, இந்த பினான்சியல் பேர்டனு, இந்த இதெல்லாம் வந்து அதுல வந்து ஒரு தனி சப்ஜெக்டாக ஒரு நாள் தனி கிளாஸாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு அதுல. காதல் திருமணத்துல மட்டும் நான் சொல்றேன். அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பேசணும்னா ஒரு நாள் முழுக்க நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு இருக்கு அதுல மேட்டர் இருக்கு. நம்ம வந்து இப்ப டைவர்ஷன் 13 மட்டும் எடுத்து பேச சொன்னாரு, அதனால நம்ம இதை பத்தி சொன்னோம். பட் நல்லது, இதை தெரிஞ்ச விஷயம். நீங்க சொல்லும் போது 4 பேருக்கு இது படம் கண்டிப்பா வந்து அது தெரியும் அவங்களுக்கு.
சார் இது ஒரு Yes, கலந்தாய்வு sir. தான். நீங்களும் சொல்லலாம், இந்த லீனா சார் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. லீனா சாரும் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். சார் லீனா சார் சொல்லுங்க. அதாவது சார் ஒரே ஒரு ஆ. பாயிண்ட் நடைமுறைக்கே சாத்தியமே இல்லாத நிறைவேற்றவே முடியாத ப்ராமிசஸ் எல்லாம் சொல்லி லவ் பண்ணிட்டு கடைசியில வந்து கடைசியில காலையில எந்திரிச்சு பால் வாங்க போகணும் 6 மணிக்கு எந்திரிச்சு. ஸோ சார் அதுதான் பிரச்சனை. அதானே சார் நிதர்சனம். சார் அதானே ஆமா, நிதர்சனம். கரெக்ட் அதானே கரெக்ட். நிதர்சனம். அதாவது சார் அதுதான் நிதர்சனம். அது நிதர்சன வாழ்க்கைன்றது அதானே. அதனாலதானே, அதாவது காதல் வரைக்கும் கை கூடுற வரைக்கும் தானே படம் எடுக்கிறான். கை கூடினதுக்கு அப்புறம் என்ன பாடுபட்டான்ற படத்தை எவனாவது எடுக்கிறானா? எடுக்க மாட்டேன்றான்ல. நான் என்ன சொன்னேன், காதலிச்சு ஜோடி ஒண்ணு சேர்றதோட வச்சு சுபாம்னு முடிச்சிடுறான், பாசிட்டிவ் எண்டிங் கொடுத்துறான். அதுக்கப்புறம் அவன் பட்டப்பாடு, மறுநாள் காலையில் அவன் எந்திரிச்சு காய்கறி வாங்குறதுக்கு போனானா, இல்ல என்ன நடந்துச்சு, குழந்தை பிறந்த பிறகு குழந்தைய வளர்க்கறதுக்கு அவன் படுற பாடு, இதையெல்லாம் எவனும் படம் எடுக்கிறது இல்லைல்ல. இதெல்லாம் நாடகமா வருது சார். இப்போ வர அது நாடகம் வருது, அதுதான் சார். கல்யாணத்துக்கு அது அப்புறம் வருது. நடக்குதோ நாடகம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமா ஆமா படம் சார். நாடகம் வந்து ஜென்ரேஷனா போகுது சார். எனக்கெல்லாம் தெரிஞ்ச 600 700 எபிசோட்ல போய்கிட்டு இருக்கு. அது விடுங்க. ரைட் சார், சொல்லுங்க லீனா சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இந்த இப்ப கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அதுதான் வந்து இன்னைக்கு உள்ள பல பிரச்சனைகளுக்கு காரணம். அதாவது சினிமா வந்து ஒரு இடத்துல எண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது தி பெஸ்ட் பார்ட்டோட எண்ட் பண்ணிடுறாங்க. உண்மையில சார் இது ரொம்ப ஒரு வேலிட் பாயிண்ட். இன்னைக்கு தியேட்டருக்கு போறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஒரு ஹாப்பினஸோட வந்துடுறாங்க. அந்த அடுத்த இது என்ன இருக்குன்னு சொல்லி இதுவரை ஒரு சினிமா கூட வந்ததில்லை. ஓகே, அதுல அந்த என்னமோ 6 இருந்து 60 வரைன்னு ஒரு படம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுல அது கொஞ்சம் பழசு காமிப்பாங்க. சார், பழசு, அதெல்லாம் பழசு. பழசு. ஸோ அது அந்த இளைய தலைமுறை பார்க்குற மாதிரி படங்கள் இல்லாதது ஒரு காரணம். சார் நான் இந்த உங்களுடைய ஸ்பீச்சில் ஒரு கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அதனால நீங்கள் இந்த ஏரியாவை டச் பண்ணீங்களான்னு தெரியல. அது உங்களுடைய அனுமதியோட நான் டச் பண்ணுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. கலந்துரையாடல் தானே சார், தாராளமா சார் எல்லாரும் சொல்லலாம். சார் நீங்கள் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணீங்களா? இர்ரெட்ரைவபிள் டைவர்ஸ் ஆன் இர்ரெட்ரைவபிள் பிரேக் டவுன் சொல்கிற பாயிண்ட்டை டச் பண்ணீங்களா? ஐஆர்பிஎம் இல்ல 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 ஏன்னா இல்ல. ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷம் இல்ல, அதனால தான் சொல்றேன். இது என்னன்னா சார், ஷில்பா ஷைலேஷ் வர்சஸ் வருண் ஸ்ரீனிவாசன் 2023 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வருது சார். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போய் ஃபேமிலி கோர்ட்டு போய் ஹைகோர்ட்டு சண்டிகருக்கு எங்கெல்லாமோ போய் அது முடிச்சுட்டு அப்படி வருது. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு இஷ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று எடுக்கிறாங்க. எப்படின்னா இர்ரெட்ரைவபிள் புரோக்கன் டவுன் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்குது. என்னன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்றதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இர்ரெட்ரைவபிள் புரோக் டவுன் சொல்றது 13ல சட்டத்துல இல்லாத ஒரு விஷயம், சட்டத்துல குறிப்பிடாத ஒரு விஷயம். இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, இது வந்து இதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதை கொடுத்து அவங்களுக்கு டைவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றதுல இந்த டிவோர்ஸை இதுல கொடுக்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு காலம் அவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் எவ்வளவு காலம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, எப்பொழுது அவர்கள் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு காலம் இருந்திருக்கிறாங்க, கடைசியா எப்போ குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க, 2 பேர் ஃபேமிலி மேலையும் என்ன அலிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன, அதாவது விசாரணை நீதிமன்றங்கள்ல என்னென்ன இதுல என்ன மாதிரியான ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, பிறகு இந்த இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட், அதாவது டிஸ்பியூட்ஸை வந்து செட்டில் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, பிறகு 6 வருடங்களுக்கு மேல இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றத கன்சிடர் பண்ணி ஒரு 5 ஜட்ஜஸ் பெஞ்சு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபால்ட் தியரி அப்படின்னு சொல்றதை விட்டு வெளியே வர்றாங்க. இப்போ நீங்க 13(1) எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ ஃபால்ட் தியரி. ஃபால்ட் தியரியான என்ன, ஒருத்தரை வந்து அதுல கொடுத்துருக்கிற குருவாலிட்டியில என்ன அப்படி பண்ணிட்டாரு, செப்பரேட்டடா இருக்கிறாரு, அதாவது ஒருவர் மற்றவர் மேல ஒரு ஒரு எப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிற ஒரு தியரி தான் அந்த 13(1). அந்த ஃபால்ட் தியரியில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்க வந்து இந்த செப்பரேஷனை அலோவ் பண்றாங்க. எதன் மூலமா அலோவ் பண்றாங்கன்னா, ஆர்டிகல் 142 அவங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை, அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்த அதிகாரத்தை
ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் அவங்க வந்து எனி ஆர்டர் எனி டிகிரி கேன் பி பாஸ்ட் அப்படின்னு சொல்றத வச்சு அவங்க வந்து இந்த டிவோர்ஸை பண்றாங்க. அப்போ நான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மேட்டர் ஆஃப் ரைட் கிடையாது, இது வந்து டிஸ்கிரிஷன் தான். ஸோ இதுல வந்து இதை வந்து ஒரு ரிட்டு மூலமா நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க 2 பாயிண்ட். ஒன்னு, இந்த இந்த தியரியை அவங்க அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது இந்த இதுல. அடுத்தாப்புல இந்த வழக்குல என்ன பண்றாங்கன்னா, 6 மாசம் நீங்க காத்திருக்க வேண்டாம், நீங்க டைரக்டா சஃபிஷியன்ட் காசு இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் அணுகி நீங்க அந்த டிவோர்ஸை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னா, காமன்வெல்த் நம்ம ஜென்ரலா வந்து வி ஆர் கம்மிங் அண்டர் காமன்வெல்த் கண்ட்ரி. காமன்வெல்த் கண்ட்ரியில 1920 பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் தான் இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொவிஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 3 years ஆர் மோர் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கிரவுண்டு, டிவோர்ஸுக்கு ஒரு கிரவுண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இர்ரிட்ரவபிள் பிரேக் டவுன் சொல்றத ஒரு அடிஷ்னல் கிரவுண்டுன்னு சொல்லி லா கமிஷன் வந்து 1978லே பரிந்துரை பண்றாங்க. அதுக்கு பிறகு 2009லையும் பரிந்துரை பண்றாங்க. ஆனா அது வந்து இன்னும் அது எஃபெக்ட்டுக்கு வரல. ஸோ இந்த இது வந்து ஒரு புது பாயிண்ட். இது வந்து இந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் நினைச்சிச்சுன்னா இதை மற்ற எந்த கோர்ட்டுமே யூஸ் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் நினைச்சா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அடிஷனல் பாயிண்டா சொல்றேன். பிறகு நீங்க இந்த திருமண வாழ்க்கையை பத்தி, ஒரு திருமணத்தை பத்தி பேசும்போது நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஃபேமிலியில வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு தைரியத்தை எதிர்கொள்றது கொடுக்கணுமே தவிர, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் கல்யாணம் ஆன உடனே இந்த சொன்னீங்க இல்லையா ஆசீர்வாத ஆட்டாக்கு உள்ள ப்ராப்ளம் மாதிரி உடனே மூக்க நுழைக்க கூடாது. அவங்க வந்து அவங்க பிரச்சனையை பார்ப்பாங்க. நீங்க அவங்களுக்கு போதுமான டைம் கொடுத்தாலே போதும், அவங்க அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதாவது மனிதனுடைய இயல்பே என்னன்னா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிடுவான். அவன் ஓவர் த பீரியட்ல அவனால பண்ண முடியும். 100% அதை சால்வ் பண்ண முடியும். ஆனா இடையில போய் யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டு அவனுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் போது தான் பிரச்சனை வருது. ஸோ குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, ஆண் குழந்தைகளை வச்சிருக்கவங்களும் சொல்றேன், பெண் குழந்தைகளை வச்சிருக்கவங்களும் பெற்றோர்கள் வந்து இந்த திருமண பந்தத்துல வந்து ஒரு இடம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா விலகி இருக்கணும். அவங்க வந்து அவங்க பிரச்சனையை பார்த்துக்கிடுவாங்க. சரி, எந்த அளவுக்கு விலகி இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. எந்த அளவுக்குன்னா, நம்ம குழந்தைக்கு உடல் ரீதியா ஒரு துன்பம், மன ரீதியா ஒரு துன்பம் வந்து அந்த குழந்தை வந்து நம்மளுடைய மகனோ ஒரு தவறான முடிவு, வாழ்க்கையினுடைய ஒரு, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி ஒரு மனநிலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி உங்களால ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல நீங்க நிச்சயமா போய் அங்க நிக்கணும். நின்று அந்த அந்த குழந்தைய நம்ம கூட்டிட்டு வந்துடணும். அதுவரை நீங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணுமா தவிர பிரிச்சு விடக்கூடாது. எனிவே சார், சரவணன் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் நைஸ் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ லீனா சார். நித்யா மேடம் நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார், எக்ஸலண்டா இருந்தது. எனக்கு என்ன டவுட்னா, இந்த இப்போ கிரிமினல் கேசஸ் போடுறாங்களா சார், இப்போ தெஃப்ட் மர்டர் கேஸ்ல எல்லாம் இப்போ ஒருத்தர் அவர் மேல ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அதை கிரவுண்ட்ஸா வச்சு டிவோர்ஸ் கேட்கலாமா சார்? சார் சார் சாரி, நான் ஒரு சின்ன ஒரு கால் அட்டன் பண்ண வேண்டியதா போயிட்டேன். நித்யான்றவங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே, என்ன கேட்டாங்க? ஹலோ சார், சார் கேக்குதா? சார் குட் ஈவினிங் சார். கேக்குதாமா நான் பேசுறது? கேக்குது சார், இப்ப கேக்குது. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சார் அதான் இப்போ தெஃப்ட் கேஸ் மர்டர் கேஸ் அந்த கிரிமினல் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது இல்ல சார், இப்போ ஹஸ்பண்ட் மேல அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா அது ஒன் ஆஃப் த கிரவுண்டா வச்சு டிவோர்ஸ் கேட்கலாம் இல்ல? இல்லம்மா, அதாவது அதை வந்து ஒன் ஆஃப் த கிரவுண்ட்னா, அதாவது இதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், புரியுதுங்களா? ஒருத்தர் சும்மா சும்மா வந்துகிட்டு எல்லா கேஸ்லயும் மாட்டிக்கிட்டே இருப்பான், நம்ம வந்து உட்காந்து வாழ முடியாது இல்ல கூட, புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான வழக்கினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்லே போடலாம்ல. உங்களுக்கு அந்த மன உளைச்சல் தானே, வேற என்ன உங்களுக்கு அதுல வந்து ப்ராப்ளம்? மன உளைச்சல் இல்லைன்னா அவனை தேடி 4 பேர் வருவாங்க, அவங்க உங்களை அடிக்க வருவாங்க, அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அப்படியே அந்த கிரவுண்ட போட்டு விடுங்க. அதுதான் குரூயல்ட்டில வரும், மன உளைச்சல்ல வரும். இப்ப அவர் உள்ள இருக்காருன்னா இப்ப எப்படி சார் அது? இப்ப அவர் டைரக்டா லிஸ்ட் பண்ண முடியாது.
ஆ. அதாவது எங்கேயுமே வந்து டைரக்டா வந்து நீ வந்து இந்த மாதிரி குற்ற வழக்குல இருக்கேன் அதனால ம். டைவர்ஸ் கொடுங்கன்னு இல்ல, அந்த ம். மாதிரி இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப அவர் உள்ள இருக்காருன்னா, இப்ப இது எப்படி சார் எக்ஸ்பார்ட்டியா பாஸ் பண்ணுவாங்களா? ஆர்டர் இல்ல அவரையும் ஹியர் பாஸ் பண்ணுவாங்களா? பண்றாங்கல்ல, எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் பாஸ் பண்றாங்கல்ல. உள்ள இருந்தாருன்னா நீங்க ஜெயிலுக்கு வந்து எந்த ஜெயில இருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து நீங்க வந்து சம்மன் சர்வ் பண்ணணும், நோட்டீஸ் சர்வ் பண்ணணும், சம்மன் சர்வ் ம். பண்ணணும், பண்ணலாம். ம். தட் கேன் பி டன். லாஸ்ட் நோன் ம். அட்ரஸ் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட் ஆர் ஆமா டிபெண்டன்ட் இல்ல ம். ரெஸ்பாண்டன்ட் தாராளமா பண்ணலாம். ம். ம். செக் தேங்க்யூ சார். கேஸ்லயே ம். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம். 138 நெகோசியபிள் ம். இட் இஸ் தேங்க்யூ அலௌட். சார். இப்ப ரெஸ்டிடியூஷன் வந்து இப்ப கோர்ட் ஆர்டர் பண்றாங்க சேர்ந்து வாட சொல்லி. இப்போ ஹஸ்பண்ட் அம்மா வந்து முன் ரெஸ்டிடியூஷனை வரவே பத்தி இல்ல. நம்ம பேசவே இல்ல. அம்மா யூ ஆர் கோயிங் ம். அவுட் ஆஃப் த டாபிக். ரெஸ்டிடியூஷன் அப்படிங்களா? செக்ஷன் நம்பர் 9 we are not ஆமா talking சார். about restitution of conjugal rights. கோர்ட்ல ஆர்டர் பண்ணாலும் அந்த அவர் சார் சொன்னார்ல கம்பெடுத்து விரட்ட முடியாது, போய் அதுதான் சார் கேக்குறேன். சேர்ந்து வாழ்னு சொல்ல முடியாது. சொல்ல அதுதான் முடியாது. கேக்குறேன். அது வந்து அந்தந்த ஆண் பெண்ணினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அது இதாகும். ஏன்னா இப்ப இருக்க கப்புள்ஸ் வந்து ரொம்ப ஃபேண்டஸியா எதிர்பார்க்கறாங்க சார் லைஃப் ஸ்டைலே அவங்க. இந்த மேடம் மீடியாவோட மேடம் அதாவது இன்ஃப்ளூயன்ஸால. மேடம் நானு உங்களுக்கு என்ன ஏஜ்னு தெரியல, பட் ஆ. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து லைஃபே டிவியில இருக்கக்கூடிய வரக்கூடிய விஷயங்கள், அதாவது எப்ப வந்து வீட்டுல படுக்கை அறைக்கு எல்லா விஷயங்களும் கண் முன்னாடி பாக்குற மாதிரி மொபைல்லையும் டிவிலையும் வந்துருச்சோ அன்னைக்கே வந்து குடும்பங்களுடைய, அதாவது இந்திய குடும்பங்களுடைய கலாச்சாரம் சுத்தமா போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் பசங்களை 9 மணிக்கு படுங்கடா 8 மணிக்கு படுங்கடான்னு எவனும் படுக்கிறது இல்ல, மொபைல நோண்டிக்கிட்டே தான் இருக்கான். ஆமா புரியுதுங்களா? சார். சோ அவன் ஒரு உலகம், தனி உலகத்துக்கு போயிடுறான். இப்ப நான் சொல்றேன், இப்ப நாங்க 80s, இப்ப நான்லாம் வந்து 68ல பிறந்தேன். எங்க காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய மாமாவை என் ஃப்ரெண்டும் மாமாம்பேன், எங்க அப்பாவை அப்பாம்பேன், எங்க அம்மாவை அம்மா எல்லாரும் ஒன்னாதான் விளையாடுவோம். எங்க வீட்டுல அவன் சாப்பிடுவான், அவன் வீட்டுல நான் சாப்பிடுவேன். எந்த விதமான கேஸ்ட் பாரும் இருக்காது, எல்லாமே இருக்காது. அப்படி இருந்து அந்த மாதிரிலாம் பழகணும். அதே மாதிரி வந்து ஒன்னா ஓடுவோம் வருவோம் எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற பையனுடைய பேரை கேளுங்களேன், தெரியாது. மொபைல் அவன் ப்ரொஃபைல் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவான், என்னென்ன என்ன ஏதுன்னு வச்சு சொல்லுவான். பட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவே இல்லாம போயிருச்சு. அப்ப ஃபேண்டசி தானே வரும், இப்படித்தான் வாழணும், இப்படிலாம் இருக்கலாம் போல அப்படின்னு. சார் இன்னொன்னு, எங்க காலத்துல கல்யாணம் பண்ணவங்களுக்கே இப்ப இந்த ஃபேண்டசி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓ இப்படி எல்லாம் இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. நான் 2 பேரையுமே யாரையும் ஒருத்தர் குறிப்பிட்டு பர்டிகுலரா சொல்லல. ஃபேண்டசி லைஃப் லீடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்னைக்கு இதுல, அதாவது டைவர்ஸ்ல. நான் நினைச்ச மாதிரி என்னை ஹோட்டல் கூட்டு போக மாட்டேங்கிறா, எனக்கு சிக்கன் ஷவர்மா வாங்கி தர மாட்டேங்கிறா, என்னை வந்து இது கூட்டு போக மாட்டேங்கிறா, வீட்டுல வச்சே கொலையா கொள்றேன், வீட்டுல அவங்க அம்மா செய்யற சாப்பாடை சாப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைவர்ஸ்லாம் வந்துச்சு. இது எனக்கு மன உளைச்சலா இருக்குன்னு டைவர்ஸ் வந்துச்சு. புரியுதுங்களா? சோ இதுதான் இப்ப நடக்குது. அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப எல்லாமே உள்ள வந்துருச்சு மேடம். நம்மளுடைய வீட்டு வரவேற்பறையில இல்லாம இப்ப வந்து பெட்லயே உட்காந்து பாக்குற அளவுக்கு யூடியூப் எல்லாமே பெட்லயே உட்காந்து படுத்துக்கிட்டே மொபைல் பாக்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வயசுக்காரங்களே நம்மளே வந்து நிறைய பாக்குறோம். அப்ப சின்ன பிள்ளைகளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. தேங்க்யூ சார். எக்ஸலென்ட்டா இருக்கு சார் உங்க கிளாஸ். நன்றி. குறை இருந்தா நல்லா சொல்லுங்க. எக்ஸலண்ட். நீங்க வந்து நிறை வந்து இல்ல, எனக்கு வந்து குறை இருந்தா இதுல இப்படி சொல்லிருக்கலாம் சார், இது செஞ்சிருக்கலாம் சார், நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். சார் செந்தில்குமார் சார் பேசுங்க. பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். நான் ஒய்ஃப் வந்து போய் 4 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் முன்னாடியே லீகல் நோட்டீஸ் விட்டேன். கோர்ட்ல போய் நான் ஃபைல் பண்ண போனேன். அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து சர்வ் ஆகலிங்க. அது எப்படி சார்? இப்ப நான் கோர்ட்ல சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்னு கேளுங்க சார். கம்யூனிகேஷன் அட்ரஸ் சர்வ் ஆகல அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்க்கு கேளுங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதுக்கு கேளுங்க. உங்க அட்வொகேட் பாருங்க சார், அவங்களே சொல்லுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரியுது. சார் இமெயில் நோட்டீஸ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், எல்லாம் பண்ணலாம் சார். ஆமா, அது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. அவங்க தான் என்ன சொல்றாரு, எங்க இருக்காங்கன்னு தெரியலன்றாரு. வாட்ஸ்அப் நம்பர் இருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க சார். என் நம்பர்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பலாம் சார். இப்போ சார் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் அனுப்பலாம். இட் இஸ் டேக்கன் அஸ் எவிடன்ஸ். அனுப்பலாம், தாராளமா அனுப்பலாம். சரிங்க சார். ஓகே. நான் அனுப்பிச்சுட சொல்லிடுறேங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. சவடாமுத்து சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். சவடாமுத்து சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சார் வணக்கம் சார்.
சரவணன் சார், உங்க வணக்கம் கிளாஸ் வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் சார். ஆக்சுவலா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஒரு 2 விஷயம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்னு வந்து இந்த 7 இயர்ஸ் வந்து ட்ரேசபிள் இல்லைன்னாக்கும் அது வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு டெத். மத்த எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஆஸ் இஃப் இறந்துட்டாங்கன்ற முறையில மத்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம பேஸ்ட் ஆன் தட் ப்ரொசீட் பண்ணலாம்னு ஒண்ணு சொன்னீங்க. ஒருவேளை ஒரு ஆமா 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு காரணத்தினால எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்? அதுக்கு அந்த 3 வருஷத்துல நடந்த டிரான்சாக்ஷன் அது வந்துட்டாருன்னா ப்ராப்பர். ரிவோக் ஆகும். சப்போஸ் சொத்தை வித்திருந்தா அவர் திருப்பி 3 வருஷத்துக்குள்ள கேட்கணும்ல, அது கேட்க முடியாது. சப்போஸ் அவர் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு வந்துடுறாருன்னா ரிவோக் தான் பண்ணணும். அவருடைய அந்த அந்த ஒரு இதை வந்து நம்ம வந்து ரிவோக் தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். சார் லீனா சார், உங்களுக்கு ஏதாவது அதனுடைய ஐடியா இருக்கா? 10 வருஷம் கழிச்சு வந்துட்டாரு, 7 வருஷம் காணாம போயிட்டாருன்னா செத்து போயிட்டாருன்னு பிரிசியூம்டு டெத் போடுறோம். அப்ப 10 வருஷம் கழிச்சு வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு நம்ம சவுடமுத்து சார். தெரியாதுன்ட்டாரு. தெரியல. சரி, அன்மியூட் பண்ண முடியலையா? அன்மியூட் பண்ணுங்க சார். லீனா சாருக்கு அன்மியூட் பண்ணுங்க சார். கண்ணன் சார் 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 பண்ணேன் சார். பேசுங்க சார். இல்ல சார், ஒரு நல்ல கொஸ்டின் தான். பட் அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் வந்த பிறகு இப்ப என் கூட திருப்பி வாழ, ஏன்னா சட்டப்பிராரம் தான் ஒரு டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? சட்டப்பிராரம் தானே ஒரு டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு அவர் வந்துகிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழைய உரிமையை கேட்டு வர முடியும். அவரு டிவோர்ஸ பத்தி பேசல. அவர் என்ன கேக்குறாரு, ஆஃப்டர் 7 இயர்ஸ் இந்த மாதிரி காணாம போனவங்க பிரிசூம்டு டெத்னு நம்ம சொல்லிட்டோமே, சொன்ன பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, அவர் பேர்ல உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி இப்ப விக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆமா. வித்துட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து ரிவோக் பண்ண முடியுமான்னு கேக்குது. இல்ல அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது எப்படி பண்ண முடியும்? அவருக்கு தான் சட்டப்படியான இதான சட்டப்படியான டெத் அவர் சட்டப்படியான டெத்துன்னு சொல்லி லீகல் டெத்துன்னு கொடுத்தாச்சு இல்லையா? அவர் அதனால ஏதாவது விற்காம இருந்துச்சுன்னா, ஏதாவது இன்னொன்னு விற்காம அவருடைய நிலத்துல இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணணும்? அவர் ஒரு டிக்ளரேஷன் போடணும். அதுவும் சும்மா பண்ண முடியாது, ஏன்னா அவரை தான் டெத்துன்னு சொல்லியாச்சே. அவர் டெத்துன்னு சொன்ன பிறகு திரும்ப வந்து அது வந்து அவர் என்ன டிக்ளேர் பண்ண, என்ன அப்படி இறந்துட்டேன்னு சொல்லி லீகல் டெத் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிக்ளரேஷன் என்ன, லீகல் ஸ்டேட்டஸை பத்தி தானே நம்ம சொல்றோம். இப்படி வந்து என்ன டெத்துன்னு சொல்லி பண்ணிட்டாங்க, இப்போ நீங்க டிக்ளேர் பண்ணுங்க நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்ல திரும்ப ஆர்டர் வாங்கணும். அவருடைய லீகல் ஸ்டேட்டஸை ப்ரூஃப், லீகல் ஸ்டேட்டஸ் சூட் பண்ணி அவர் ப்ரூஃப் இது கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கணும். சார் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். அடுத்து ஒரு சின்ன ஒரு சஜஷன் சார். இப்போ வந்து நம்ம சார் பேசும்போது ரொம்ப அருமையா ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னார். அப்கோர்ஸ் நீங்களும் அதை வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல இந்த டைவர்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து அவர் ஒரு லிஸ்ட் பண்ணாரு. அதாவது இண்டிபெண்டன்சி பிளஸ் ஏர்னிங் கெப்பாசிட்டி, அதே மாதிரி லேக் ஆஃப் டாலரன்ஸ் பிளஸ் லேக் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த சிஸ்டம். போத் த ஃபேமிலிஸ் வந்து அவங்க வந்து பண்றதுக்கு பதிலாக போய் இன்டர்வீன் பண்ணி அவங்களை வந்து பிரேக் பண்றதுக்கான ஒரு காசா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாரு. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் அந்த கட்டமைப்புன்றது ஒரு பெரிய சிறந்த ஒரு சமூக கட்டமைப்பு. இதுதான் வந்து இந்தியாவுக்குடைய பெருமையும் கூட. இன்னைக்கு வந்து ஸ்லோவா வந்து நம்ம வந்து we are moving towards the வெஸ்டர்ன் கல்ச்சர்ன்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, இருந்தா கூட ஒரு ஜிஎல்எஃப் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பாடி வந்து இதை ஒரு பேப்பர் மாதிரி சப்மிட் பண்ணி புனைய வந்து நம்ம கல்வி திட்டத்துல எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள ஒரு அடலசன்ட் ஏஜுக்கு மேல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் +2 அல்லது டிகிரி லெவல்ல எல்லாம் வந்து இது ஒரு பேசிக்கா இது எப்படி வந்து ஹவு டு கீப் இட் அப் அப்படிங்கிற ஒரு சின்ன இதை வந்து ஒரு ரொட்டீன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தா கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெண்டன்சிக்கு வந்து ஒரு பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். குளோபல்லா ஃபவுண்டேஷன் அதுக்கான முயற்சியை எடுக்கலாம் சார், என்னோட சஜஷன். தேங்க்யூ சார். இதுல இப்ப நீங்க ஒரு நம்ம சிஸ்டத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம், ஓகே, இது அக்செப்டபிள்னு வச்சுக்கோங்க. ஆனா ஃபாரின் சிஸ்டமும் வந்து இதை விட 100 மடங்கு பெருமையா சொல்லக்கூடிய சிஸ்டம் தான். எப்படின்னா நம்ம சிஸ்டத்தினுடைய கோர் என்ன, ஏன் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், அந்த கோரை கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த வயதானவர்களுக்கு ஒரு இன்கம் இருக்காது, பெரிய அளவுல இன்கம் இருக்காது. அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம அதை டேக் கேர் பண்றோம் அவங்கள. ஆனா இன்னைக்கு ஃபாரின்ல என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டியில ரிட்டையர் பண்ணும் போது, அதாவது அது என்ன சொல்றது, நீங்க டாக்டரா ரிட்டையர்ட் ஆனாலும் சரிதான், ஒரு கிளர்க்கா ரிட்டையர்ட் ஆனாலும் சரிதான், இல்லைன்னா ஒரு பியூனா ரிட்டையர்ட் ஆனாலும் சரிதான், உங்களுடைய சோஷியல் செக்யூரிட்டி ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். நீங்க அதை வந்து 60 வயசுல இருந்து வாங்கிக்கலாம். அவங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசுல அதை போய் கிளைம் பண்ணுவாங்க.
அன்னையிலிருந்து அவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஃபென்டாஸ்டிக் அமௌண்ட்னா கம்ஃபர்டபுளா வாழ்வாங்க. கம்ஃபர்டபுளா அவங்க கார் வச்சுட்டு அவங்க வீட்டில் கம்ஃபர்டபுளா வாழ்வாங்க. ஸோ அது இண்டிபெண்டா நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க. ஸோ இப்போ இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதே ஒரு அமைப்பு நமது நாட்டிலையும் இருந்துச்சுன்னா வந்துச்சுன்னா இந்த 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 கூட்டு குடும்பம் சொல்ற கான்செப்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகும். இப்ப நம்ம அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்பவும் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பெற்றோர்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நானா நானி வோல்டேஜ் கோம்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுற அளவுக்கு ஆயிப்போச்சு இன்னைக்கு. இல்ல சார், நானிலாம் நீங்க நினைக்கிறீங்க. நான் ஒரு ட்ரிப்ல ட்ரை பண்ணேன், அங்க வந்து இடம் கிடைக்க மாட்டுக்கு. நீங்க நம்புவீங்களா? புக்கிங்ல வந்து இடம் கிடைக்க மாட்டுக்கு, அவ்வளவு இதா இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை பெருமையா சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க சிஸ்டம் பெருமையா சொல்றதுக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சோஷியல் செக்யூரிட்டி. அரசாங்கம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்குது அவங்களுக்கு, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அவங்க குழந்தைகள் எல்லாம் வந்துருவாங்க, வந்து ஜாலியாக இருந்துட்டு அவங்க பாட்டி கூட எல்லாம் இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்துருவாங்க சார். எல்லாரும் அடுத்த ஒரு நிமிஷத்துல 10 கார் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்களும் இருக்கிறாங்க. அதாவது நம்ம தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. அதுக்கு மெயின் காரணம் சோஷியல் செக்யூரிட்டி. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, இந்த தலைமுறையினர், அந்த காலத்துல வந்து ஒரு சிஸ்டம் கிடையாது. இந்த தலைமுறையினர் வர்ற சம்பாத்தியத்தை அப்படியே செலவழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அந்த கொஞ்சமாவது சேமிச்சு வைக்கிற பழக்கம் இல்லை. இன்னைக்கு அரசுல வந்து உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்றதுனால அது கிடையாது. இந்த இளைய தலைமுறை வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை தங்களுடைய அதாவது வயதான காலத்துல தங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க வச்சிருக்கணும். ஸோ இன் ஃபியூச்சர்ல நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஃபியூச்சர்ல எந்த குழந்தையும் யாரையும் பார்க்குற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ சார். தங்கேசன், நீங்க அன்பு பேசலாம். தங்கேசன் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நடராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே. சவடமுத்து சார், ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்னது கரெக்ட். ஒரு சேயிங் இருக்கு, இஃப் எ பர்சன் இஸ் ஸ்டீலிங் நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் இன் ரயில்வே ட்ராக், ஆஃப்டர் எஜுகேஷன் he will come and steal whole the railway track அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு நட்ஸ் அண்ட் போல்ட்ஸை திருடிட்டு ஒருத்தன் வந்து ஒரு கல்வி கொடுத்துட்ட பிறகு அவன் வந்து படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவான்னா மொத்த ரயில்வே ட்ராக்கையுமே திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு. அதாவது என்ன சொல்றோம்னா, எஜுகேஷன் கேனாட் ஷேப் கேரக்டர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்முடைய மாரல் எத்திக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸில் ஒரு காலத்தில் வந்து மாரல் சயின்ஸ்லாம் இருந்துச்சு, எத்திக்ஸ் கிளாஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம அந்த வாழ்வதற்கான ஸ்கில்ஸ் வந்து அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், அது எல்லாமே இப்போ எதுவுமே சொல்றது இல்லை. 3 வயசுல எடுத்துகிட்டு போய் ப்ரீகேஜி சேர்த்துடுறாங்க, ஒரு மார்க் ப்ரொடியூசிங் மெஷினாக மாற்றிடுறாங்க. ஸோ அவன் வந்து சொசைட்டிக்குள்ளே போகிறப்ப ஹவு டு ஃபேஸ் லைஃப் அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியறதில்ல. ஸோ அதனால நம்ம வந்து சேஞ்சிங் தி கேரக்டரு, லைஃப் ஸ்டைலு, அப்புறம் வந்து எவ்ரிடே ஃபேஸிங் சேலஞ்சஸை வந்து ஒரு லைஃப் ஸ்கில்ஸை வந்து சொல்லித்தரதும் அஸ் அ பேரண்டாக நம்ம அதெல்லாம் பண்ணணும். அஸ் அ சொசைட்டியாக நம்ம இதுக்கு நிறைய அவேர்னஸ் நிறைய கொடுக்கணும். நம்ம லீனஸ் சாருக்கு தெரியும், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கோ அல்லது இந்தியன் சொசைட்டிக்கோ கவுன்சிலிங்னா என்னன்னே தெரியாது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஏன்னா நானும் சோஷியல் ஒர்க்கில் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி அந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் நிறைய கவனிச்சிருக்கேன். ஸோ அந்த கவுன்சிலிங், நிறைய விழிப்புணர்வு, ஃபேமிலி சிஸ்டம்ஸு, வேல்யூஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு, இதெல்லாம் நிறைய சொல்லித்தரணும். வெறும் எஜுகேஷனுக்கு இப்போ நம்ம போயிட்டோம், மார்க்கு கொடுக்கணும், காம்படிஷன் நிறையா வந்துருச்சு, நல்ல வேலைக்கு போகணும், ஐஏஎஸ் ஆகணும், இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர கம்மியாக சம்பாரிச்சா கூட ஒரு வாழ்க்கையை வந்து எப்படி நல்லா வாழறது அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸை சொல்லித்தரணும். ஸோ அதுதான் வந்து அது ஒரு பாயிண்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம ஊர்ல அதிக மார்க் எடுத்தவன் தான் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும். உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் வந்து நீங்க என்ன ஹையஸ்ட் மார்க் எடுத்தாலும் நீங்க டாக்டர் ஆக முடியாது. எந்த யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு டாக்டர் சீட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்னா நீங்க அதர் தென் உங்களுடைய எஜுகேஷனை தவிர வேற என்ன உங்களுக்கு மெரிட் பேஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. நீங்க வெறுமன மார்க்கை வச்சுட்டு உங்களுக்கு டாக்டர் சீட்டு யாரும் தர மாட்டாங்க. அங்க வந்து ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைய நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இப்ப என்னுடைய உறவினர் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவங்களுடைய குழந்தைய
பேலே டான்ஸுக்கு கூட்டிட்டு போவாங்க, கராத்தே கிளாஸ்ல சேர்த்திருக்காங்க, டெய்லி டெய்லி ஈவினிங் கராத்தே கிளாஸ்ல சேர்த்திருக்காங்க, பேஸ்கெட் பால்ல சேர்த்திருக்காங்க, ஆர்ட் கிளாஸ்ல சேர்த்திருக்காங்க. 5 நாளும் கம்பல்சரியா அவங்க குழந்தைய கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு தான் உங்களுக்கு காலேஜில் சீட்டு கொடுப்பாங்களே தவிர, அதாவது நீங்க வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயராவோ பேஸ்பால் பிளேயராவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. உங்க மார்க்குக்கெல்லாம் சீட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சிஸ்டம் எப்படி மாத்தி வச்சிருக்கோம்னா, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சார் சொல்ற மாதிரி தான். அதாவது ஒரு சோஷியல் சொல்றத பத்தியே நம்மளுக்கு உன்னோட சிஸ்டம் கிடையாது. நம்மளை வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா, நான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பக்கத்து சைடுல ஒரு கிரவுண்ட் இருக்கு, கிரிக்கெட் கிரவுண்டு. அதுல எல்லா குழந்தையும் காலையிலேயே தூங்கிட்டு இருக்கும், அவ்வளவு பேரையும் கிரிக்கெட் விளையாட கூட்டு வருவாங்க. ஆனா கடைசியில பாருங்களேன், 10th ஸ்டாண்டர்ட் ஆனோன்னு அந்த கிரிக்கெட்டை விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த நீட் எக்ஸாமுக்கு ஓடுறதுக்காக எல்லா கிளாஸுக்கும் போக வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் எஜுகேஷன் வேல்யூவுக்கும் சோஷியல் வேல்யூவுக்கும் எதுக்குமே நம்மளுக்கு அர்த்தம் தெரியாம ஒரு குழப்பத்தினுடைய இதுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சார், லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கீங்க. யாராவது டவுட் இருந்தால் ஏதாவது கேளுங்க சார். லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு விஜயகாண்டீபன் சார் அன்மியூட் பண்ணி விடுங்க சார். விஜயகாண்டீபன், போஸ் சந்திரா. கண்டிப்பா சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க சார், சொல்லுங்க, பேசுங்க. விஜயகாண்டீபன் சார் பேசுங்க சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லாங் டைம் நம்ம இது பண்றோம் இல்லைங்க சார். அதாவது ஒருத்தர் காணாம போனா அவர் காணாம போயிட்டாரு டெத்னுக்கு டிக்ளேர் பண்றோம்ல, அது வந்து பொருளுக்கும் பொருந்துமா சார்? ஒரு பொருள் காணாம போனாலும் பொருந்துமா? இப்ப இந்த ஒரு வண்டி காணாம போயிடுச்சு சார். சார் 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 அது அந்த அந்த டாபிக்லயே நம்ம இல்ல. இருந்தாலும் இதுல நம்ம சொன்னது என்னன்னா, காணாம போன 7 வருஷம் ஆச்சுன்னா அது காணாம போச்சுன்னா எப்படி நம்ம சொல்ல முடியாது. அது என்னைக்கு வேணாலும் கிடைக்கலாம். நம்ம பொருள் வேற, மனிதன் ஓகே சார். தான். மேன் டு பி டிக்ளேர்ட். அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ காணாம போயிட்டாங்கன்னா லீகல் டெட் கேட்க முடியும். 7 வருஷமா ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அது எப்படி நம்ம அது வந்து நீங்க இதுல கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சார், அதான் அது தெஃப்ட் இல்ல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அது வேற, இது வேற சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, அதான் ஒரு டவுட் இருந்துச்சு சார். ரெண்டாவது கிளாஸ் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. அது சார் சூப்பரா இருந்துச்சு சார். கிளாஸ் HMOP கிளாஸ் கிளியரா எடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. உங்களுக்காக நான் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நான் ஏதாவது தெரிஞ்சுக்கிறேன். இதை நீங்க தொடர்ந்து செய்யணுங்க சார், ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், அப்படியே ஒவ்வொன்றா பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம். அச்சுதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி அச்சுதன் பேசலாம். சார் பேசுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா வகுப்பு இருக்கேன் ரொம்ப அச்சுதன் சார். வகுப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். எப்பயுமே உங்க வகுப்புனா அது சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் என்னன்னா ரொம்ப எளிமையாவே சொல்லிடுவீங்க. மெயினா என்னன்னா சார், இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஆக்சுவலா 3 பேரும் இன்னைக்கு சார், நடராஜன் சாரா இருக்கட்டும், அவங்க வினேஷ் சாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஒரு குரூப் டிஸ்கஷன் போய் ரொம்ப வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சமூகத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி சில வழக்கறிஞர்கள் இருக்கிறதும் இந்த சமூக சோசியல் மேல இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. இதுல இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு சார். ஆக்சுவலி நீங்க எல்லாம் ஓகே, இப்ப நம்ம பழைய படத்துல நாங்க பார்க்கணும்னா விசு மேரேஜ் எல்லாம் நடந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு டைவர்ஸ் போறாங்கன்னாக்கா ஒரு விசு ஜட்ஜா இருப்பாரு, வக்கீலா இருப்பாரு, 2 பேரும் கூப்பிட்டு உட்காந்து பேசுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது வழக்கறிஞர்கள் செய்யறாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. அது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ ஒன்று போயிட்டே இருக்கு. இப்போ சார் வந்த உடனே டிவிசியை போடுவான், அவனை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சார். அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, HMOP வழக்கு இல்லைன்னா அவன் வக்கீலே இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ புரியுதா? அந்த அளவுக்கு ஹையஸ்ட் எந்த ஒரு கோர்ட்ல இந்த லோயர் கோர்ட்ஸ்ல நீங்க எங்க பார்த்தாலுமே, அதாவது ஒரிஜினல் சைட்ல HMOP இல்லாத கோர்ட்டே இல்லை, HMOP இல்லாத வக்கீலே இல்லை, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு அவ்வளவு வழக்குகள் நிறைய வந்து அதுலதான் வருது. அதனால வந்து இப்ப சமாதானம் பேசுறதுக்குலாம் வழி இல்லை. எனக்கு வாங்கி தருவியா, வாங்கி தர மாட்டியா, நீ வாங்கி தர்ற, நீ நல்ல வக்கீல்னா எனக்கு வாங்கி கொடு, அப்படித்தான். புரியுதுங்களா? அதனால காலத்துக்கு தான் வேஷம் போட்டு போறாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதாவது சமூக அக்கறை இருக்கிறதுனால இப்ப நாங்க அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணோம். நானு, லீனா சார், நடராஜன் சார் பண்ணோம்னா எங்களுக்கு இன்னும் திருப்பியும் அந்த பழைய காலம் மலர்ந்துடாதா அப்படிங்கிற ஒரு இதுல தான் வச்சுக்கோங்களேன். இது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு கிரிஞ்சா கூட தெரியலாம்.
பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. அதாவது அந்த மாதிரியான குடும்பங்கள்ல இருந்த குழந்தைகளும் சரி, ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருமே வந்து பாதுகாக்கப்பட்டார்கள், சரியான முறையில வழி நடத்தப்பட்டார்கள். இப்ப அது இல்லை அப்படிங்கிறது தான் குறை, வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சார். நான் மெயின் அதை தான் சொல்ல வந்தேன். நீங்க 3 பேரோட டிஸ்கஷன் பார்க்கும்போது ரொம்ப இப்படி ஒரு, ஏன்னா அது இந்த ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும் இருந்துன்னு சொல்ல வரேன். ஆனா இனிமே வர்ற காலங்கள் அது மாதிரி இருக்க போறதுல ரொம்ப அது ஒரு ரீசனாவும் இருக்கு. நீங்க நிறைய டிஸ்கஷன் போனோம்ல, நீங்க இந்த ரீசன்லாம் மாறும், இருக்கு. காலங்கள் மாறும், இந்த காலங்கள் மாறும். கூட்டு சார் குடும்பம் சொன்ன மாதிரி, அது மாதிரி இது லீனா ஒரு சார் சொன்ன அடிஷனல் மாதிரி, பாயிண்ட் இருக்கு. லீனா சார் சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் திருந்துறதுக்கு வழி இருக்கும். அவங்களையும் இவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க செப்பரேட் லைஃபுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். சார் ஓகே சார். அடுத்து யார் பேசுறீங்க? அமீன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அமீன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அமீன் சார். தேசிகா டி, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். தேசிகா மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். சொல்லுங்க சார், கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். இது ஃபார்மாலிட்டிக்காக நான் சொல்றேன். இது நான் டெய்லி உங்ககிட்ட டைரக்டா பார்த்து கத்துக்கிட்டு இருக்க பொண்ணு நானு. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் சார். ஒரு டாக்குமெண்ட் வாங்க போறோம் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் என்ன கொடுப்பாங்க, அப்போ நான் உங்ககிட்ட பெட்டிஷன் வாங்க வர்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பெட்டிஷனை கொடுத்துட்டு பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னுவாங்க. நீங்க எனக்கு எப்ப டைரக்டா அங்க எப்படி கிளியரா அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்றீங்களோ, நான் கத்துக்கணும், சும்மா கொடுக்க கூடாது அப்படின்னு எப்படி எனக்கு சொல்லுவீங்களோ அது அப்படியே இங்க இன்னைக்கு பார்த்தேன் சார். தேங்க்யூ சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்புறம் 2 சாருமே, நடராஜன் சார், கிளீனஸ் சார், 2 பேரோட கிளாஸ்மே இன்னைக்கு டிவர்ஸ் அப்படின்னாலே கிளியரா ஒரு சாப்டர் கிளியர் ஆன மாதிரி ஒரு இருக்கு சார். தேங்க்ஸ் சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுப்பா. சார், கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ்ல வந்து நம்ம ஆஃப்டர் மேரேஜ் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார். இப்ப எனக்கு என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்றதுக்காக ஒரு ஹிந்து வந்து ஒரு முஸ்லீமா மாறி ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றா, இல்ல வந்து இவ வந்து எங்களை ஏமாத்தி இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்கு ஹிந்துவா இருந்து மாறி கல்யாணம் பண்ணா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்றப்ப நான் என்ன கிரவுண்ட்ஸ்ல போடலாம் அந்த மாதிரி? ஆமா, அதை வந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. முஸ்லீம்ஸுக்கு வந்துமா சூட் ஃபார் டிக்ளரேஷன் தான்மா போட முடியும். சூட் தான் டிக்ளேர், நல் அண்ட் வாய்ட் தான் போட முடியும். அது வந்து ஹெச்எம்ஓபியில் வராது. ஏன்னா முஸ்லீமா இருக்கிறவங்க அவர் கன்வெர்ட் ஆயிட்டாரு, ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிட்டாரு, எனக்கு வேணாம், எனக்கு வந்து குலா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது அதுல தலாக்கு குலான்னு 2 விஷயம் இருக்குப்பா. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் மேரேஜ் வந்து இந்த ஹெச்எம்ஓபிக்குள்ள வராது. அவர் வந்து ஒருத்தர் ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிட்டாரு, வேற ஒரு காரணத்துக்காக கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்க சூட்டு தான் போட முடியும். அவங்க மேரேஜ் பண்ணும்போது என்னவா இருந்தாங்களோ அந்த பொசிஷன்ல இருந்து அவங்க கிளைம் பண்ண முடியும். இப்ப என் கணவர் முஸ்லீமாக இருந்தவர் தற்போது ஹிந்துவாக மாறிவிட்டார், அதனால நான் வந்து அவருக்கு குலா கொடுக்குறேன், அந்த குலாவை அவர் ஏத்துக்கிட்டு, குலாங்கிறது கொடுக்கறது, தலாக்ன்றது அதாவது குலாவை வந்து பெண்கள் கொடுக்கறதுக்கு பேர் குலா. பெண்கள் வந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு நம்ம பாஷையில சொல்றதுன்னா விவாகரத்து வேணும்னு சொல்றது குலா. அதே மாதிரி ஆண்கள் கொடுக்கறதுக்கு பேர் தலாக். 3 தலாக் இருக்கு, அதாவது ஒவ்வொரு மாத இடைவெளி இந்த மாதிரிலாம் இருக்கு. அது முஸ்லீம் சட்டம் பேசும்போது அது பேசலாம். அது வந்து அவங்க வந்து ஹிந்துவா இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆகிறவங்கள ஒரு ஹிந்து மனைவியோ ஹிந்து கணவனோ கேட்கலாம். ஆனா முஸ்லீமா இருந்து ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிட்டாங்க, கல்யாணத்தின் போது முஸ்லீமாக இருந்தாங்க அப்படின்னா இந்து முறைப்படி அவங்க திருமணமே பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, அப்ப ஹெச்எம்ஓபி வராதுல்ல. அதானே பேசு. நம்ம இதுல என்ன, இந்து முறைப்படி திருமணம் செய்தவருக்கு தான் ஹெச்எம்ஓபியா வரேன், அந்த இந்து முறைப்படி திருமணம் பண்ணாதவங்களுக்கு வராது. அதுல ஒரு சில இது இருக்கு, இப்ப ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதுனா இந்த சுயமரியாதை திருமணங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து ஹிந்து மேரேஜ்ல வரும், புரியுதுங்களா? ஆனா ஒரு முஸ்லீமா இருக்கும்போது அவங்க முஸ்லீம் மதப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து சூட்டு போட்டுத்தாம நம்ம வந்து இது பண்ணி, சரிங்களா? 2 பேரும் ஹிந்துவா இருந்து கல்யாணம் பண்ணாதான் ஹிந்து மேரேஜ் வருங்களா, இல்ல ஒரு வேறு மதத்துல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாதான் ஹிந்துல வருமா? இந்துக்கள் வந்து ஹிந்து இருக்கிற, அதாவது ஒருத்தர் வந்து கிறிஸ்டினா இருக்கிறவர் ஹிந்துவா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, இந்து முறைப்படியான திருமணம் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து கிறிஸ்டினாவே அவர் இருந்து இந்து முறைப்படி திருமணம் தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், எஸ்எம்ஓபி. அது வேற. அவர் ஹிந்துவா கன்வெர்ட் ஆகி பண்ணியிருந்தாரு இந்து மேரேஜ் ஆக்ட். ஓகே சார்.
நான் சொல்ற புரியுதா சார் உங்களுக்கு? ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு, ஓகே அவர் இந்துவாக கன்வெர்ட் ஆகி அவர் வந்து இந்து முறைப்படியான திருமணம் செய்திருந்தால் அது வந்து HMOP-ல வரும். அப்படி இல்லைன்னா முஸ்லீம் இந்துவை திருமணம் பண்ணியிருக்காரு, எந்த முறைப்படி திருமணம் பண்ணாலும் சரி, திருமணம் பண்ணியிருக்காருன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வந்துடும், SMOP-ல வந்துடும். ஓகே சார் சரிங்களா சார்? ஓகே சரவணன் சார் நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம். சரவணன் சார் சார் வணக்கம் சொல்லுங்க. சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க. கிளாஸ் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு கொஸ்டின் வந்து இதில் கிடையாது சார். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் ஒரு பிரச்சனை இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கிட்டோம், லேண்டில் இதில் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டோம். அதில் வந்து சார் பார்த்தீங்கன்னா நான் பில்டிங் சரவணன் சார் அதை சரவணன் பற்றி சார் யார்கிட்ட கேட்கணும் சார், எனக்கு அவ்வளோதான். இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க இதை கேளுங்க, யாருக்கிட்டே அது நம்பர், இப்ப என்னுடைய நம்பரை அதை வாங்கிக்கங்க. இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து அதுக்காக இல்லை எடுக்கல. இந்த கிளாஸ்ல இல்லை சார், இந்த கிளாஸ்ல கேட்கல, அது ஆமா, மட்டும் தான் கேட்குறேன். நம்ம கேட்டுக்கலாம். என்னுடைய நம்பர் வாங்கிக்கங்க, பேசுங்க, சரி தனிப்பட்ட முறையில் கொடுங்க, நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி சார். சரி சார், ஓகே ரைட். நன்றி 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 நன்றி. யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்குங்களா? RSK சார் நீங்க உங்க நேம் போட்டு RKS சரி RKS நீங்க உங்க நேம் போட்டு ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அன்மியூட் பண்ணி பேசலாம். RKS சார், RKS அன்மியூட் பண்ணி பேசுங்க. அந்த மைக் சிம்பிள் இருக்கும் பாருங்க, அதை தொடுங்க, தொட்டிங்கன்னா எடுத்து விடுவோம், அன்மியூட் ஆயிரும். ஓகே சார். சொல்லுங்க சொல்லுங்க. திருப்பி மியூட் பண்ணிட்டீங்க, திருப்பி மியூட் பண்ணிட்டீங்க. 2 வாட்டி பண்ணிட்டீங்க சார், நீங்க ஒரு வாட்டி பண்ணுங்க. ஓகே, இப்ப பேசுங்க. ஓகேங்களா பேசுங்க சார். இன்னைக்கு கிளாஸ் RTA பத்தியே சப்ஜெக்ட் வரலையே சார். சார் இது RTI கிளாஸ் இல்ல, இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் வந்து அப்படிங்களா? நம்ம சரி வந்து HMOP பத்தின கிளாஸ். ஓகே ஓகே. நான் RTI பத்தி இல்ல. RTI நேத்து தவளமுத்து சார் நடத்தினாரு, முந்தானேத்து நடத்தினாரு. நீ அடுத்து லீனர் சார் வெள்ளிக்கிழமை நடத்துறாரு. வெள்ளிக்கிழமை தான் நடத்துவாங்க. இது வந்து இது வேற. அப்படியா? ஓகே ஓகே. நான் பாதியில வந்ததுனால எனக்கு புரியல என்ன இன்னைக்கு நடந்ததுன்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல சார், இது இந்து மேரேஜ் பத்தினது சார். எதை பத்தினது? புரிஞ்சுங்க. அதான் நான் ஒரு பாதி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தேன் சார். RKS சார் நம்ம RTI பற்றி மட்டும் நடத்தல, வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சட்ட சிக்கல கிளாஸ் நடத்துறோம். அது அதுக்கு ஒவ்வொரு நாள் வச்சிருக்கோம். வெள்ளிக்கிழமை RTI. ஓகே. அதே போல இது போடுங்க சார், இந்த ஷூட் இருக்குல்ல சார், இந்த சிவில் வழக்கு சொத்து நிறைய போட்டுருக்காங்க. யூடியூப்ல போய் பாருங்க, ஏற்கனவே நிறைய நடத்திருக்கோம். பட் அடுத்த கிளாஸ்ல வரும்போது வரும். நீங்க குரூப்ல இருக்கீங்களா? குரூப்ல இருக்கீங்களா? என்ன நம்ம அந்த வாரத்துல யூடியூப் சேனல் பாருங்க. சரி சரி சரி. அது நிறைய போட்டுருக்கோம், எந்த மாதிரி சொத்து வாங்கலாம் வாங்க கூடாதுங்கறதெல்லாம் போட்டிருக்கோம், பாருங்க. சரி சார் சரி சார். சார் வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? ஓகே, இது இன்னைக்கு சப்ஜெக்ட் சார் வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சூர்யா ஆர் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணி பேசுங்க சூர்யா. சரவணன் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். உங்களை போன 3 days முன்னாடி பாளையங்கோட்டில் பார்த்து பேசுனேன் சார். ஆமா பார்த்தேன். சொல்லுங்க சூர்யா, நீங்க தானா? சொல்லுங்க. எங்களை மாதிரி இளம் வழக்கறிஞருக்கு உங்களோட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், உங்களோட கிளாஸ். நன்றி. லீனஸ் சாருக்கும் சவடமுத்து சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார், RDI கிளாஸ் பண்ணதுக்கு. சரவணன் சாரை பார்த்து நீங்க நான் பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து நீங்க சிறந்த வழிகாட்டியா இருக்கீங்க சார். அதான் சார். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க டைம் ஒதுக்கி நீங்க பண்றீங்களே சார், அதுதான் சார். இன்னைக்கு கால சூழ்நிலையில ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது இந்த நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக நீங்க பண்றது. எல்லாருமே பிஸியான ஆளுங்க. நீங்க, நானு, நம்ம லீனஸ் சாரு, நடராஜன் சாரு, நீங்க வந்து எல்லாருமே பிஸியான ஆட்கள் தான். ஆனா இத வந்து நம்ம வந்து அதான் சார், ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். நம்ம இன்னும் இதுல நிறைய கிளாஸ் எல்லாம் எடுக்க போறோம் சார். நம்ம டிராஃப்டிங், ப்ளீடிங், கோர்ட் பிஹேவியர், இதை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். பட் என்னன்னா எங்களுக்கு டைம் அலோகேஷன், எங்களால டைம் அலாட் பண்ண முடியல. இப்ப நானே நடுவில் வந்து இ ஃபைலிங் கிளாஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க என்கிட்ட. அந்த இ ஃபைலிங் கிளாஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருந்துச்சு பாருங்க, அதாவது பாய்காட் இருந்துச்சு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எடுக்க முடிஞ்சு, இல்லைன்னா அதையும் எடுக்க முடியாது. ஒரு நாள் இப்படி ஸ்பேர் பண்ணலாம்.
ரெகுலரா வந்து ஸ்பேர் பண்றது கஷ்டம். நடராஜன் சார்லாம் எப்படிதான் பண்ணாருன்னு எனக்கே தெரியல. கண்ணுமொழி பிதுங்கி போச்சு எனக்கெல்லாம். ஏன்னா கிட்டத்தட்ட 8 நாளைக்கு மேல எடுத்தார் நடராஜன் சார். இன்னும் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கூட ஒரு கிளாஸ் இருக்கு போல. அப்படியா சார்? எஸ் சார், நாளைக்கு ஃபைனல், ஐ மீன் லாஸ்ட் கன்க்ளூடிங் ஃபைனல் கிளாஸ் நாளைக்கு இருக்கு. இந்த பாருங்க, அவர் 8வது கிளாஸ் நினைக்கிறேன். அனைமாது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த இ ஃபைலிங் கிளாஸோட ரெக்கார்ட்ல இருக்குல்ல சார், நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குல்ல சார்? சார் அது நம்ம யூடியூப் சேனல்ல போடல. ஏன்னா அது வந்து பேமெண்ட்ல போட்டதுனால போடலைன்னு நினைக்கிறேன். சார் கண்ணன் சார் அது யூடியூப் சேனல் இல்ல இல்ல சார், இல்ல சார். அத நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். அது நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். டிஎல்எஃப் மெம்பரா இருந்தீங்கன்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரவணாரவிந்த் சார் இன்னைக்கு அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்காரு. அவர் வரும்போது அவர்கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அவருடைய நம்பர் இருக்கும்ல உங்கள்ட்ட, கேட்டு வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. அன்மியூட் பண்ணுங்க சார். பேசுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நான் முதல் மனைவனுடைய பையங்க ஐயா. 2வது எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டாருங்கய்யா. இது சம்பந்தமா நானு 2099 நான் கேஸ் போட்டிருந்தேங்கய்யா. அது பிலிமினரி 2024 அக்டோபர் இன்னைக்கு நம்ம நடத்துறது ஹெச்எம்ஓபி டைவர்ஸ் பத்தின விஷயம். சரிங்க, சரி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நீங்க ஆமா, நீங்க வேணும்னா நம்பர் வாங்கி பேசுங்க, நம்ம பேசுவோம். அதை பத்தி தனியா தருவோம். சரிங்க. வணக்கம் 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 வணக்கம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் யாராவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். ஈசானத்தம் ஆர் செல்வராஜ் சார், நீங்க முடிவுரை தொகுப்புரை சொல்றீங்களா? ஈசானத்தம் சார். யாரு? செல்வராஜ் சார் இருக்கீங்களா? ஆர்கேஎஸ் நீங்க அன்மியூட் பேசலாம். ஓகே சார். சார் இன்னொரு இந்த ரிட்டு இருக்குல்ல சார், ரிட்டு பத்தி ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுங்க சார். சார் ரிட்டு பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்படிங்களா? நான் இப்பதான் கடைசி ஃபைனல் கிளாஸ் நாளைக்கு வருது. என்னைக்கு சார் வருது? நாளைக்கு ஃபைனல் கிளாஸ் வருது. என்ன டைம் சார்? ஈவினிங்? அது அவங்க வந்து பேமெண்ட் கிளாஸா நடத்திட்டு இருக்காங்க. ரிட்டு சம்பந்தமானது, ஹைகோர்ட் சம்பந்தமானது. அது நீங்க வந்து அவர் நம்ம சரவணாரவிந்த் சார் நம்பர் இருக்கும்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படிங்களா சார்? சரி. அது நாங்க பேமெண்ட் கட்டி பார்க்கணுமா சார் அந்த கிளாஸ்? ஆமா ஆமா, அது மட்டும் பேமெண்ட் கிளாஸா ஓடிட்டு இருக்கு. அதுவும் இ ஃபைலிங்கும் பேமெண்ட் கிளாஸா ஓடிச்சு. அது நீங்க சார் கேளுங்க. ரெக்கார்டிங் எல்லாம் ஏதாவது தரணும்னா இந்த மெம்பர்ஷிப் இருந்தா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் கேட்டுக்கங்க, கேட்டு வாங்கிக்கங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி 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 சார். செல்வராஜ் சார் இருக்கீங்களா? சார் செல்வராஜ் சார். அவங்களுக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ நினைக்கிறேன் சார். ஆமா, அவர் சார் நடராஜ் சார், நீங்க சொல்ல முடியுங்களா இன்னைக்கு முடிவுரை? ஓகே சார். ஸோ அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைய வகுப்பு அதாவது இந்த விவாகரத்து குறித்த ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர்கள் கூட ரொம்ப தெளிவான சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்குமே இன்னும் எல்லாமே தெரியாது. பட் இன்னைக்கு நடந்த கிளாஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் இருந்துச்சு. அதற்காக சரவணன் சாருக்கு இந்த குளோபல் லா ஃபவுண்டேஷன் சார்பாக, உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோட முக்கியமானது வந்து அந்த கடைசி 2 ஸ்லைடு. வழக்கறிஞர்களும் அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஃபீஸ் வாங்குற ஒரு மெஷினா பார்க்காம நம்ம வந்து அந்த அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சி எடுக்கிறது வந்து நம்ம ஒரு சர்வீஸா பண்றதை வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க பண்ணா நல்லா இருக்கும்ன்றதும் ஒரு வேண்டுகோளா அவங்க முன்னாடி வைக்கிறேன். மற்றபடி இன்றைக்கு நடந்த இந்த கிளாஸ்க்கு சார் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப தெளிவாக எடுத்ததற்காக மனமார்ந்த நன்றியை நம்ம அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ நடராஜ் சார். பொதுவாக ஆக்சுவலாக வந்து இந்த பழைய காலத்துல ஏதாவது பிரச்சனைனா கூட வந்து குடும்பம் அப்படியே சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க, ஒரு கேஸை போட்டுடுறாங்க, ஏதாவது பண்ணிடுறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்குனால தான் வந்துட்டு சேர முடியாத சுச்சுவேஷன் வந்து நிறைய குடும்பங்களுக்கு வருது. ஸோ ஏதாவது பிரச்சனைனா கூட ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ண பாருங்க. உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா பெரியவங்களை வச்சு சால்வ் பண்றதுக்காக பாருங்க. அது பிரச்சனை வைக்கிறாதீங்க. சால்வ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா உங்க குடும்பங்களும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும்.
மற்றபடி இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா டியூட்டர்ஸும் நல்லா எடுத்தாங்க, நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் தேங்க்ஸ். இன்னைக்கு நிறைவு பண்ணுறேன். லீனா சார், சரவணன் சார், நடராஜன் சார், நன்றி சார். பண்ணிக்கலாம் சார். நன்றி சார். ஓகே, பண்ணிக்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.